குருவரில் ஆன்மீக மைய குழுவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். பிறவிப் பெரும்பினை அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே செயற்கரிய பெரும்பணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி நம் குருவரில் ஆன்மீக மையம் அனுதினமும் செயல்பட்டு வருகிறது. குருவரில் ஆன்மீக மைய 3வது ஆண்டு பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும், நடுவர்கள் அனைவரையும், குழுவில் இணைந்திருக்கும் அனைவரையும் குருவரில் ஆன்மீக மையம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலில் கிருஷ்ண கானத்துடன் விழா ஆரம்பம். கண்ணா கண்ணா என்றழைக்கின்றேன், உன்னை எங்கே எப்போ காண்பேனோ. கண்ணா கண்ணா என்றழைக்கின்றேன், உன்னை எங்கே எப்போ காண்பேனோ. அஷ்டபதி பஜனை செய்கின்றோம், ஆனந்தமாய் நீயும் கேட்டிடுவாய். அஷ்டபதி பஜனை செய்கின்றோம், ஆனந்தமாய் நீயும் கேட்டிடுவாய். உன் குழலோசை தன்னில் மயங்கினோம், உன் குழலோசை தன்னில் மயங்கினோம். ஆடியும் பாடியும் ஓடி வருவாய், ஆடியும் பாடியும் ஓடி வருவாய். கண்ணா கண்ணா என்றழைக்கின்றேன், உன்னை எங்கே எப்போ காண்பேனோ. மயில் பீலி சூடி நீ ஆடிடுவாய், மந்தகாச புன்னகை புரிந்திடுவாய். மயில் பீலி சூடி நீ ஆடிடுவாய், மந்தகாச புன்னகை புரிந்திடுவாய். கோபியருடனே மகிழ்ந்திடுவாய், கோபியருடனே மகிழ்ந்திடுவாய். குதூகலம் கொண்டே நீ ஆடிடுவாய், குதூகலம் கொண்டே நீ ஆடிடுவாய். கண்ணா கண்ணா என்றழைக்கின்றேன், உன்னை எங்கே எப்போ காண்பேனோ. ராதையுடன் திருமணம் புரிந்திடுவாய், 7 புவனத்தை காத்திடுவாய். ராதையுடன் திருமணம் புரிந்திடுவாய், 7 புவனத்தை காத்திடுவாய். மாடுகள் மேய்க்கும் மாயக்கண்ணா, மாடுகள் மேய்க்கும் மாயக்கண்ணா. மதுசூதனா ஹரே முரளிதரா, மதுசூதனா ஹரே முரளிதரா, மதுசூதனா ஹரே முரளிதரா. கண்ணா கண்ணா என்றழைக்கின்றேன், உன்னை எங்கே இப்போ காண்கின்றேன். கண்ணா கண்ணா என்றழைக்கின்றேன், உன்னை இங்கே இப்போ காண்கின்றேன். கண்ணா. குருவரில் ஆன்மீக மைய பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பேச்சு போட்டியின் விதி: வீடியோவில் தோன்றி முதலில் பதிவு எண், உங்கள் பெயர் இவற்றை கூறி கொடுத்துள்ள தலைப்பில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து அதை பற்றி பார்க்காமல் பேச வேண்டும். தலைப்பிற்குள் பேச வேண்டும், தடையில்லாமல் பேச வேண்டும். கால அளவு 3½ நிமிடத்திற்கு குறையாமலும் 6 நிமிடத்திற்குள்ளும் பேச வேண்டும். வந்திருக்கும் அனைவருக்கும் வந்தனங்கள் தந்துவிட்டு தந்திருக்கும் பொருள் குறித்து என் சிந்தனையை செலுத்துகிறேன். நகரமே விழாக்கோலம் பூண, அஷ்டதிக்கு பாலகர்கள் அட்சதை தூவிட, பூமாரி எங்கும் பொழிய, தங்கையின் கரம் பிடித்து அவளை கன்னிகாதானம் செய்தான் கம்சன். தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. தங்கையை தன் கணவன் வீட்டில் விட்டு வர புறப்பட்ட கம்சனின் தலையில்
அசரீரியின் வாக்கு இடியாய் விழுந்தது. உன் தங்கையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையினால் தான் உனக்கு மரணம் என்று அச்சமூட்டியது அந்த குரல். உடனே வாளை உருவி தன் தங்கையின் தலையை கொய்து அவளை கொன்றிட ஆவேசப்பட்டான் கம்சன். மைத்துனரின் கால் பற்றி மன்றாடினார். அவரை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. இருப்பினும் உயிருக்கு உயிராய் வளர்த்த தங்கையை கொல்லவும் மனமில்லாமல், உயிரை விடவும் துணிவில்லாமல், இருவரையும் கொல்லாமல் அவர்களை பாதாள சிறையில் அடைத்தான் கம்சன். 1, 2, 3 என 7 குழந்தைகளையும் அவன் வெட்டி வீழ்த்த அதை இதயத்தில் இரத்த கசிவுடன் கண்டனர் பெற்றோர். அந்த இரத்த கசிவுக்கு மருந்தாக ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே. ஆம், ஆவணி மாதம் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே குழந்தை கண்ணன் பிறந்தான். அவன்தான் எங்கள் அதிநவநீதன், அபிநயபாலன், கோடி பிரகாசன், அவதார புருஷன் எங்கள் கண்ணன். இரவின் இருளை கிழிக்கும் ஒளியாய் பிறந்த கண்ணன் அவர்களை மகிழ்வித்தான். ஆனால் அசரீரியின் வாக்கு சொன்னது வேறு. இந்த குழந்தையை தாங்கள் வைத்திருப்பது அவ்வளவு உசிதமல்ல, சென்று கோகுலத்தில் விட்டுவிடுங்கள் என்று அந்த அசரீரியின் குரல் பணித்தது. சிறை காவலர்கள் மயங்கி விழுந்திட, விலங்குகள் தானே அவிழ்ந்திட, கூடையில் குழந்தைகளுடன் புறப்பட்ட வசுதேவர் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். இடி முழங்கிட, மின்னல் கண்ணை பறித்திட, மழை பொழிந்திட, ஆதிசேஷன் குடை பிடித்திட, யமுனை வழிவிட, தலையில் குழந்தையுடன் கோகுலம் நோக்கி பயணித்தார் வசுதேவர். தனக்கு பிறந்த குழந்தையை அங்கே விட்டுவிட்டு யசோதையின் குழந்தையை எடுத்து வந்தார் அவர். அன்று தொட்டு கோகுல கண்ணனாய் அவன் புரிந்த லீலைகள்தான் எத்தனை எத்தனை. சிசுவதை செய்யும் பாதகியாம் பூதகியின் நச்சுப்பாலை அருந்தி அவளின் மார்பினை கடித்து அவள் கதை முடித்தது ஒரு லீலை. வண்டியின் வேடமிட்ட சக்ராசுரனை கொன்றது மற்றொரு லீலை. சூறாவளியாய் வந்த திருவத்திரனை தன் கணத்தால் தத்தளிக்கச் செய்து கொன்றது மற்றொரு லீலை. பகாசுரனின் உடலை கிழித்தது, அகாசுரனின் உடலை பிளந்தது, காளிங்க நர்தனம் செய்தது, கோவர்த்தன மலையை சுமந்தது, வீடுதோறும் வெண்ணையை திருடியது, கம்சனை வதம் செய்தது, கோபிகளினோடு ராசலீலை புரிந்தது, திரௌபதிக்கு வஸ்திரம் அருளியது, இந்த மானிடம் பயனுள்ள கீதையை அருளியது என அவன் புரிந்த லீலைகள் தான் எத்தனை எத்தனை. அவனுடைய லீலைகளை பாட ஏகனாவு படைத்த என்னால் இயலுமா? இருப்பினும் என்னால் என்ற அளவு கூறியுள்ளேன். பிழை இருப்பினும் மன்னித்து அருள வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இறையருளை இன்பமயமாய் உணர வைத்து இரவு பகல் பாராது அயராது இறைபணி ஆற்றி கொண்டிருக்கும் குரு அருள் ஆன்மீக மையத்திற்கும், திருக்கையில் வேல் ஏந்தி நடுநாயகமாய் வீற்றிருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும், சக போட்டியாளர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கிருஷ்ணரும் கர்ணனும். பாரதத்தின் ஆணிவேர் கிருஷ்ணர். அவர் நண்பனாக ஏற்றுக்கொண்ட ஒரே நபர் கர்ணன் மட்டுமே. இருவருக்குமே 2 தாய்கள். சிறையில் தேவகியின் மைந்தனாய் பிறந்து பின்பு யசோதையின் மகனாக வசுதேவர் ஆற்றில் கூடையில் தலையில் வைத்து ஆற்றை கடந்து வசுதேவர் நந்தகோபர் இல்லத்தில் விட ஆயர் குலத்தில் வளர்கின்றார் கிருஷ்ணர். கண்ணன் குந்தி தேவியின் மகனாக பிறந்து துரோணரிடம் வசுதேவரிடம் பெற்ற வரத்தை அவர் கர்ணன் பிறக்கின்றான். அங்கே
குந்திதேவியின் மகனாக பிறந்த கர்ணன் தேரோட்டியின் மகனாக வளர்கின்றான். இளமையிலேயே கோவர்த்தனகிரியை ஒற்றை விரலால் குடையாக்கினார் கிருஷ்ணர். அதே போல தன் காதில் அணிந்திருந்த குண்டலங்களை வானில் பறந்த கந்தர்வன் வா என்று இரு கைகளை நீட்டி அழைக்க அவரிடம் தனது காதில் இருந்த குண்டலங்களை கலற்றி கொடையாக்க நினைத்தான் கர்ணன். இப்படியாக இவர்கள் வளர்ந்தனர். அங்க தேசத்து அரசராகின்றான் கர்ணன். கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் நிற்கின்றார். போர் மூழ்கின்றது. போரிலே கிருஷ்ணர் கர்ணன் ஒருவனே வென்று விடுவான் பாண்டவர்கள் ஐவரையும் என்று எண்ணி கர்ணனிடம் சென்று, நீ குந்தி தேவியின் மகன், பாண்டவர்களின் சகோதரன், ஆகையால் நீ பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு என்கின்றார் கிருஷ்ணர். அதற்கு கர்ணன், கண்ணா, நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், ஏன் போர் அறிவித்த பின்பு நீ சொல்கின்றாய் என்று கேட்கின்றார். அப்பொழுது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற கூற்றின்படி ஆகாமல் நான் எவ்வாறு என் நண்பன் துரியோதனனை விட்டு வர முடியும்? செத்து மடிந்தாலும் நான் துரியோதனிடமே இருப்பேன் என்று கூறுகின்றார் கர்ணன். குந்தியிடம் சென்று கிருஷ்ணர், நீ 2 வரங்களை பெற்று வா கர்ணனிடம். ஒன்று, பாண்டவர்கள் ஐவரில் 4 கொல்லக்கூடாது, அர்ஜுனன் மீது நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் எய்யக்கூடாது என்ற வரங்களை பெற்று வர செய்கின்றார் கிருஷ்ணர். கர்ணனும் தாய் குந்திதேவி கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு, தாயே, நான் இறந்த பின்பு நீங்கள் உங்கள் மகன் என்று என்னை கூறுங்கள் என்று கூறி அனுப்புகின்றான். இவ்வாறே போரின் போது கிருஷ்ணர் வழிகாட்டியபடியே நாகாசுரத்தை கர்ணன் எய்ய அதனை தேர் சக்கரத்தை கீழே அழுத்தி அர்ஜுனனை காப்பாற்றி கிருஷ்ண பரமாத்மா அதே நேரம் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்த போது அவனை பானத்தை எய்ய செய்த அர்ஜுனனை மண்ணில் வீழ்த்துகின்றார் கிருஷ்ணர். மண்ணில் வீழ்ந்த கர்ணன் அப்பொழுதும் சாகவில்லை. அவனது உயிரானது ஊசலாடி கொண்டு இருக்கின்றது அவன் செய்த புண்ணியங்களை பார்த்து. அப்பொழுது கிருஷ்ணர் அந்த இடத்தில் என்ன செய்கிறார் பாருங்க, அந்தனர் வேடமிட்டு உலகையே ஆண்ட பரமாத்மா அவனது புண்ணியங்களை கேட்டு அவனிடம் சென்று கையேந்தி நிற்கின்றார். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா என்று உருக்கமான பாடல் நம் அனைவரையும் உலுக்கி எடுக்கும். அப்பொழுது கூற்றுவன் வந்த நேரத்திலும் கர்ணன் தன் மார்பில் உள்ள அம்பை பிடுங்கி தனது இரத்தத்தை குருதியை தாரை வார்த்து தனது புண்ணியங்களை எல்லாம் பரமாத்மாவிடம் ஒப்படைக்கின்றான். அவனது புண்ணியங்களை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணர் அவனிடம் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் கர்ணன் கேட்கின்றான், இன்னும் முற்போகம் உண்டாயின் 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையாத இதயத்தை நீ தந்தருளும் என்று கேட்கின்றான். இன்னும் 7 பிறவியிலும் எனக்கு நீ இல்லை என்று சொல்லாத இதயத்தை தந்தருள் என்று கொடையாளி கர்ணன் கேட்கின்றான். இது கேட்ட கிருஷ்ணர் அவனை மனமுகந்து அவனை கட்டி அணைத்து கண்மலர் நீர் சொரிகின்றார். அதனை மைத்துனன் உரைத்த மைத்துனா என்று அழைக்கின்றார் கிருஷ்ணர் கர்ணனை பார்த்து. மைத்துனன் உரைத்த வாய்மொழி கேட்டு ஐயன் மணமலர் உகந்து அவனை கைத்தல மலரால் மார்புற தழுவி கண்மலர் கருணை நீராட்டி, எத்தனை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்று உரைத்தான் மூவருள் ஒருவனா மூர்த்தி. அவன் கேட்காத முக்தி பேற்றினையும் அளிக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அப்பொழுது அந்த வரத்தை பெற்ற கர்ணன் நமட்டு சிரிப்புடன் சொல்கின்றான், தருமன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு எதிர்மலைந்து தருகன் ஆண்மை செறிவில் எனது உயிரணைய தோழர்க்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன். தேவர்கோவுக்கு உரை பெருநல் கவசமும் குண்டலமும் ஈந்தேன். உற்ற பெருநல் வினைப்பேறு உனக்கே தந்தேன். மருதிடை முன் தவழ்ந்தருளும் செங்கன்மாலே மாதவத்தால் ஒரு தமியன் வாழ்ந்தவாறே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றான். செங்கன்மாளாகிய நீயே பரம்பொருளே, நீயும் என்னை வஞ்சித்தாயே. பெற்ற தாய் என்னை ஓடத்தில் விட்டால், தந்தையான சூரியன் என்னை கண்டுகொள்ளவில்லை.
கற்றுத்தந்த குரு உற்ற நேரத்தில் கற்றகளை மறக்க சாபமிட்டார். எனினும் பரம்பொருளாகிய நீயும் என்னை வஞ்சித்து எனது புண்ணியங்களை பெற்றாயே அப்படி என்று சொல்லி அழுகின்றான், பிதற்றுகின்றான். அப்பொழுது கிருஷ்ணர் என்ன செய்கிறார் பாருங்க. போற்றிய கர்ணன் கண்டு களிப்ப புணரி மொண்டு எழுந்த கார்முகிலை மாற்றிய வடிவும் பஞ்ச ஆயுதமும் வயங்கு கைத்தலமும் ஆகி கூற்றுரல் கராவின் வாயின் நின்று அழைத்த குஞ்சர ராசன் முன்பு அன்று தோற்றியபடியே தோற்றினான், தோற்றமும் முடிவுமில்லாத பைந்துலவோன். எவ்வாறு கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்தாரோ, எவ்வாறு கஜேந்திரனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை அளித்தாரோ, அதே போல கர்ணனுக்கும் அந்த விஸ்வரூப தரிசன காட்சியை தருகின்றார் கிருஷ்ணர். அந்த தரிசனத்தை கண்ணார கண்டு கர்ணன் என்ன சொல்கின்றார்? வான் பெற்ற நதிகமழ்தால் வணங்கப் பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன், தேன் பெற்ற துழாய் அலங்கல் கலபமார்வும் திருப்புயமும் தைவந்து தீண்டப் பெற்றேன், ஊன் பெற்ற பகலினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் என் திருநாமம் உரைக்கப் பெற்றேன், யான் பெற்ற பெருந்தவ பேரு இரு நிலத்தில் பிறந்தாரில் யார் பெற்றவாறே, என்ன என்று இந்த நிலத்தில் பிறந்தார்களில் உன் பக்கத்தில் இருக்கின்ற பாண்டவர்கள் கூட இந்த பேற்றினை பெறவில்லையே கர்ணா என்று உயிர் நிற்கின்றான் கர்ணன். கடைசி வரை இறுதி வரை நன்றிக்காகவும் நண்பனுக்காகவும் நட்புக்காகவும் அவன் செஞ்சோற்று கடன் தீர்த்த கர்ணனை வணங்கி அவனுடைய புகழ் மங்காமல் ஓங்கச் செய்த அவனது வீரத்தையும் கொடையையும் பாராட்டி அவனுடைய புகழ் என்றும் நிலைக்க செய்த கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி தியூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி வயசாயோ அஸ்மி சத்வம் சத்வவதாமகம் என்னும் பகவத்கீதையின் கூற்றின்படி ஏமாற்றுபவற்றுள் நான் சூது, ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரச் செயல், நானே பலவான்களின் பலம் என்று கூறிய கண்ணனின் கூற்றை இந்த அவையில் முன்வைத்து இன்னும் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் இந்த பூமியில் அவதரிப்பேன் என்று கூறிய கண்ணனின் திருவடிகளை வணங்கி நன்றி பாராட்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருமரல் ஆன்மீக மையத்திற்கும் வாய்மை பொழிய வந்த என் சொல்மொழி கேட்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதெல்லாம் அதர்மம் உலகை ஆளத் தொடங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் மனிதனாய் பிறத்தெடுப்பது உலக இயற்கை. மயில் இறக்கை மணிமுடியில் வைத்து கார்மேகத்தின் நிறத்தை உடலில் வைத்து நீல நிற கண்ணனாக சிறையில் விரைந்து பூங்குல நந்த கோபாலரிடம் யசோதையின் புதல்வனாய் வந்தடைந்தார். காந்த பார்வையில் கவர்ந்திடுவான், என் இசைக்குரலில் நேர்ந்திடுவான், பக்தி கொள்பவர்களுக்கு தன்னையே பகிர்ந்து கொள்வான். அவரே கிருஷ்ண பரமாத்மா, மாதவன், கிருஷ்ணர் என்ற நல்ல பெயரில் விளங்குபவர். அழகில் கந்தர்வர்களுக்கு நிகரானவன், அறிவில் தேவர்களுக்கு நிகரானவன், அதிர்ஷ்டத்தில் ஆத்திரத்தில் சுலபிற்கு நிகரானவன், அதிர்ஷ்டத்தில் வெளிமனையே தனது நண்பனாக கொண்டவன் தான் பாரதம் புகழும் நாயகன், பாண்டிவின் புயல்வன் பார்த்தன் அர்ஜுனன் ஆவான். அத்தை மகன் என்று அறிமுகமாகி மாதவனின் மொத்த அன்பிற்கும் பாத்திரமானவன். நிறத்திலும் வயதிலும் ஒத்திருக்கும் இவர்கள் உலக நன்மைக்காக பிறந்த நரன் நாராயணர்கள். இறைவன் என்று பெருமிதம் இல்லை, பக்தன் என்று அடிபணிந்ததும் இல்லை. அங்கு அவர்கள் இருவருக்குள்ளும் நட்பெனும் நல் மனமே நல் உணவாக வளர்ந்து வந்தது. காண்டிவத்தை காட்டிலும் கிருஷ்ணரை அதிகம் நேசித்தான் அர்ஜுனன். ருக்மணியை காட்டிலும் பார்த்தனையே அதிகம் நேசித்தான் கிருஷ்ணன். ஆனால் இருவருக்குள்ளுமே எதிர்பாராத விதமாக தமது கிருஷ்ணரின் தமது தமக்கையார் சுபத்திரையால் ஒரு சமயம் போரிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவராலே அப்புறம் தீர்த்து வைக்கப்பட்டது. மகாபாரதத்தில் இன்னொரு நிகழ்வு. தனது கிருஷ்ணரின் உதவியை நாடி அர்ஜுனனும் துரியோதனனும் செல்கின்றனர். அங்கே கிருஷ்ண பரமாத்மா உறங்கிக் கொண்டிருக்கின்றார். முதலில் எழுந்து அர்ஜுனனை பார்க்கின்றார். பார்த்தா, நீ முதலில் சொல்ல கேள். கடல் போல் யாதவர்களின் நாராயண சேனை ஒரு புறமும் ஒரு புறம் ஆயுதம் என்றால் வசுதேவர் கிருஷ்ணன் ஒரு புறம். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் பார்த்தா என்று கேட்டதற்கு, மாதவா, நீ ஒருவன் போதும், உன்னை பெற்றவன் நீர் எதை பெற முடியும் என்று கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா தேர் சாரதியாக வருகின்றார். தேரை மட்டுமல்லாமல் ஊரையும் அவரை வழிநடத்துகின்றார். மகாபாரத போருக்கு முன்னர் அர்ஜுனன் சற்றோ தயக்கம் கொண்டு கிருஷ்ணரிடம் இந்த போர் தேவையா என்று கேட்டதற்கு, ஆம் பார்த்தா,
இந்த நேரத்தில் போர் தேவைதான். நீ காண்டிவத்தை ஏந்து போரை துவங்கு என்று கீதை உபதேசம் செய்கின்றார். அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து தான் பரமாத்மாவா என்று கேட்டதற்கு, ஆம் பார்த்தா, நானே பரமாத்மா, என்னை போல் நீயும் பரமாத்மா தான். அந்த சத்தியம் நீ உணரவில்லை. அனைத்து அகிலத்தின் அனைத்து அணுக்களும் நானே, சூரியனும் நானே, நட்சத்திரங்களும் நானே, அனைத்து கடவுள்களும் நானே. நான் நட்சத்திர நகரத்தில் வேறு ஏதும் இல்லை. வில்லேந்து விஜயனும் நானே, தூய எண்ணம் கொண்ட துரியனும் நானே. அதனால் என்று கூறி தனது விஸ்வரூப தரிசனத்தை, அதாவது மகத்துவம் வாய்ந்த தெய்வங்களும் காண இயலாத விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு வழங்கி, நானே சத்தியம், நானே பரிபூரணம், முதலும் நானே, முடிவும் நானே என்று கூறி, அகிலத்தில் நானற்றவன் ஏதுமில்லை, சரீரம் உடையவன் நான், சரீரம் அற்றவன் நான், அனைத்தும் ஹரி என்ற தத்துவத்தை உணர்வாய் அர்ஜுனா. காண்டிவத்தை என்று உபதேசம் செய்கின்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, இவ்வுலகில் எவ்வளவு ஞானிகளும் பக்திமான்களும் இருக்கையில் என்னை திறந்த கீதை உபதேசம் செய்கிறேன் என்று வினாவியதற்கு, எண்ணம், தூய்மை, நம்ம வீரன், அது நுட்பம் வாய்ந்த ஆசிரியர்களின் கற்றவன், முன் யோசனை உள்ளவன், நீ பதவி வெல்லன் அல்ல, நீதியது அநீதியது என்று அறியக்கூடியவர்கள் இருக்கின்றார். நீதியான வழியில் நடப்பதற்கு அனைத்தையும் தியாகம் செய்யும் மனோபக்குவம் தேவை. அது உன்னிடத்தில் உள்ளது என்று கூறி, அதனால்தான் நான் உன்னிடத்தில் கீதை உபதேசம் செய்தேன் என்கின்றார். அது இறைவனின் திருவடியில் செல்ல வைப்பது, இடம் தேடி செல்ல வைப்பது பக்தியாகும். இறைவனை நாடி வந்து அவன் இதயத்தில் இடம் கொடுக்க வைப்பதே நற்செயல். மாதவனின் சிந்தனைகளை செயலாக செய்து முடிப்பவன், கண்ணனின் சொற்களை கட்டளையாக நிறைவேற்றுபவன், கிருஷ்ணரின் நீதிகளை கலையாக கற்றுக்கொள்பவன் தான் பாரதம் புகழும் நாயகன், பாண்டிவின் பிறவன் பார்த்தனாவான். காண்டிவதானே நம்பினம் கடையால் கட்டி கீதை உபதேசம் செய்து, பந்தம் பாசம் எனும் மாயையை விரட்டி, அகிலத்தின் அனைத்து செயல்களுக்கும் ஆதாரம் நானே என்ற பாடத்தை கட்டியவன் தான் புருஷோத்தமன். வில்லேல்தான் விருட்சத்தில் மலர்கள் இருந்தால் அழகு, வில்லில் கணை இருந்தால் அழகு. நான் கிருஷ்ணருடன் விஜயம் இருப்பதோ பேரழகு. கிருஷ்ணரும் விஜயனும் மகாபாரதத்தில் சந்திக்கும் தருணங்களாகும், சித்திக்கும் தருணங்களாகும். அவை காண்போருக்கு கனி கூட்டும். விழுகின்ற இடம் யாவும் விளைச்சலை தரும். மலைக்கும் மண்ணுக்கும் உள்ள தொடர்பில் கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்பாகும். கிருஷ்ணரின் கதையை ஒருவரிலும் கேட்பதிலும் புண்ணியம் கிட்டும். அந்த வகையில் நமக்கு அந்த அருள் கிடைக்கட்டும் என்று கூறி ஒன்றையே நம்பி கூறி விடைபெறுகிறேன். மகாபாரத போரில் கிருஷ்ணரின் பங்கு. மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது என்றாலும் அந்த போரை நடத்திய பெருமை கண்ண பெருமானுக்குத்தான் உண்டு. அதிலும் குறிப்பாக ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டுதான் அந்த யுத்த களத்திற்கே போகிறார் கிருஷ்ண பரமாத்மா. வாசுதேவனை படைக்களத்தை செருக்கம் பகுதியிலேயே நான் வேண்டுமா, என் படை வேண்டுமா என்று கேட்டதற்கு, நீ மட்டும் வந்தால் போதும் என்கிறார் அர்ஜுனன். படையை பெற்றுக் கொள்கிறான் துரியோதனன். கிருஷ்ண பரமாத்மா நீ வந்தால் மட்டும் போதும் என்கிறார் அர்ஜுனன். இதை பாண்டவர்களுக்கு உதவியாக இருப்பேன், கௌரவர்களுக்கு எதிராக நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். கார்நிற நிறத்தால் ஆகிய எம்பெருமானின் திருவடிகளை வணங்குவோம். கடவுள் வாழ்த்தில் சொல்லுகிறார் வில்லிபுத்திரர். ஒவ்வொரு சருக்கத்திற்கும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்து பாடல்களின் படி வில்லிபுத்திரார் கூறுகிறார். அதன்படி ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு எடுக்காமலேயே போரையும் நடத்தியிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. எப்படி என்று ஒரு உதாரணம் பார்க்கலாம். 10ஆம் நாள் போர்க்களத்தில் ஒரு நாள் ஒரு கலாயுதத்தை பெரும் புகழை பெற்ற ஒருவன் அந்த கலாயுதத்தை அர்ஜுனை நோக்கி வீசுகிறார். துரியோதனனின் அணியிலிருந்து வீசுகிறார். அது அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் செய்பவர்கள் எல்லோரும் அப்படியே நின்று போகிறார்கள். துரியோதனன் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த கலாயுதத்தை வீசியவன் அந்த கலாயுதத்தை அவன் தந்தையிடமிருந்து பெற்றிருக்கிறார். அது வெறும் கலாயுதம் மட்டுமல்ல, அது மிகவும் வரம் பெற்ற ஒரு ஆயுதம்.
அது எரிபவர்கள் யாராக எதிர் அணியில் இருந்தாலும் கடவுளே இருந்தாலும் அவரை வீழ்த்தி விடுமா. அப்படிப்பட்ட கலாயுதம் ஆகாயத்திலிருந்து புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது வந்து கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணன் அவரை பார்த்து, அர்ஜுனனை பார்த்து, கையில் இருப்பதை போட்டுவிட்டு நிராயுதபாணியாக நில் என்று சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கையில் இருப்பதை போட்டுவிட்டு நிராயுதபாணியாக நின்று விடுகிறார். கிருஷ்ண பரமாத்மாவும் தன் கையில் இருக்கும் சாட்டை கம்பை கீழே போட்டுவிட்டு அவரும் நிராயுதபாணியாக நின்று விடுகிறார். இரண்டு பேரையும் சுற்றி வருகிறது அந்த கலாயுதம். சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு திரும்பி சென்று விடுகிறது அந்த கலாயுதம். யார் அனுப்பினார்களோ அவர்களையே போய் தாக்கிவிட்டது அந்த கலாயுதம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர் கொடுக்கும் பொழுது அவரின் தந்தை ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார் அந்த கலாயுதத்தை. நீ யாரை மீது எய்துகிறாயோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வென்றுவிடும். ஆனால் ஒரு நிராயுதபாணியின் மீது நீ எறிந்தால் அது உன்னையே திரும்பி வந்து கொன்றுவிடும் என்று சொல்லிதான் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கலாயுதத்தை வாங்கியவர் பெயர் சம்பு. இவர் பிரயோகித்த கலாயுதம் அவனையே தாக்கி அவனை கொன்றுவிட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கிருஷ்ண பரமாத்மா படையே இல்லாமல் வென்று தருவதாக கூறியபடி வென்று தந்திருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி கூறுவதற்கு மிக மிக மகாபாரதத்தில் நிறைய செய்திகள் உள்ளன. அதில் குறிப்பிட்ட ஒரு செய்தியை மட்டும் நான் கூறியிருக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா என்றால் ஆயுதம் எடுக்கவில்லை என்றாலும் போரை நிகழ்த்தி காட்டி மிகவும் பெருமைப்படுத்தியிருக்கிறார். மிக்க நன்றி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முத்தான என் முதற்கண் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உலகில் தாயன்பிற்கு பின் மிகவும் உன்னதமாக போற்றப்படுவது நல்லதொரு நண்பன் காட்டும் உண்மையான அன்பாகும். தோழமைக்கு இலக்கணமாக பல்வேறு சான்றோர்களின் நட்பை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நட்பு என்றாலே நம் நினைவுக்கு வருவது கண்ணர் குசேலரது நட்பாகும். யமுனை ஆற்றங்கரையிலே கோவர்த்தன மலையின் நடுப்பகுதியிலே தன்னுடைய கால்நடை மேய்க்கும் சிறுவனாக தன்னுடைய கால்நடைகளை மேய்த்து வந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மாடுகள் மேய்க்கும் நேரத்தில் கண்ணன் தன் நண்பர்களுடன் புரியும் சேஷ்டைகளுக்கு அளவே கிடையாது. தலையில் பீடி சூழிக்கொண்டு தன் பாட்டு பாடிக்கொண்டும் தன் நண்பர்களை மகிழ்வித்து வந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். இதை ஒவ்வொரு நாளும் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குசேலர் அவர் கண்ணனது லீலைகளை மிகவும் ரசித்து பார்த்து வந்தார். ஒரு நாள் குசேலரை பார்த்த கண்ணன் தங்களுடன் விளையாட வரும்படி அழைத்தார். ஆனால் குசேலருக்கோ மிகவும் தயக்கம். பெரும் கூட்டத்தின் தலைவரான கிருஷ்ணர் தன்னை ஏற்றுக்கொள்வாரா, தன்னுடன் நல்லபடியாக பழகுவாரா என்று எண்ணி அவருடன் சென்று விளையாட தயங்கினார். ஆனால் நட்புக்கு ஏழ்மை தெரியுமா? இவ்வாறு தொடங்கியது கிருஷ்ணர் குசேலரது நட்பு. ஆண்டுகள் கழிந்தன. கிருஷ்ணர் துவாரகாபுரியின் மன்னனாக முடிசூடினார். ஏழை ஆனால் குசேலரோ திருமணமாகி அவருக்கு 27 குழந்தைகள் பிறந்ததால் சாப்பாட்டுக்கே அல்லாடும் நிலையில் தள்ளப்பட்டார். குசேலரின் மனைவி சுசீலை ஆவார். அவர் தன்னுடைய கணவருக்கு மிகவும் உதவியாக இருந்து வந்தார். ஒரு நாள் கிராமத்தில் எல்லோரும் கிருஷ்ணரின் புகழை குறித்து புகழ்ந்து பாராட்டி வந்தனர். அனைவருக்கும் பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்குவதாக கூறினர். சுசீலை கணவரிடம் குடும்பத்தில் வறுமை குறித்து கிருஷ்ணரிடம் பார்த்து பேசி வாருங்கள் என்று கூறி வந்தார். ஆனால் குசேலர் தயங்கினார். கண்ணனோ ஒரு நாட்டின் மன்னன். தான் எவ்வாறு கண்ணனிடம் சென்று உதவி கேட்பது? கண்ணன் தன்னை ஏற்றுக்கொள்வாரா என்று குசேலர் தயங்கினார். ஆனால் தன்னுடைய குழந்தைகள் பட்டினியால் வாடுவதை கண்ட குசேலர் தன் முடிவை மாற்றிக்கொண்டு தன் வீட்டில் இருந்த ஒருபடி அவளை ஒரு துணியில் கட்டிக்கொண்டு கண்ணனை பார்க்க துவாரகா விரைந்தார். தன் நண்பனின் வருகையை அறிந்த கிருஷ்ணர் வாசலுக்கே ஓடி வந்து தன் நண்பனை வரவேற்கிறார். ராதையுடன் சென்று தன் நண்பனை வரவேற்கிறார். அங்கு அவருக்கு ராஜ உபச்சாரம் அளிக்கப்பட்டது. அவர் சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார் கண்ணர். அவரது கால்களை தண்ணீரால் கழுவினார். அவருக்கு ராஜ உணவுகள் அளிக்கப்பட்டு ராஜ மரியாதையுடன் அவருக்கு உபச்சாரம் அளிக்கப்பட்டது. தன்னை பார்க்க வந்த நீ எனக்கு என்ன கொண்டு வந்தாய் குசேலா என்று கேட்ட கண்ணரிடம் தான் கொண்டு வந்த அந்த ஒருபடி அவளையா கொடுப்பது என்று அதை கொடுக்க தயங்கினார் குசேலர். ஆனால் கண்ணனுக்கோ தன் நண்பரின் தயக்கம் புரிந்து அவர் நீ கொண்டு வந்த அவளை என்னிடம் கொடு குசேலா என்று கேட்க அவர் தான் கொண்டு வந்த அவளை எடுத்து கொடுக்கும் பொழுது
கிருஷ்ணர் அந்த ஒரு படி அவளை எடுத்து தன் வாயில் போட்ட அந்த மறுகணம் அட்சயம் என்று உச்சரித்தார். மறு வினாடி குசேலர் வீட்டில் வசதிகள் பெருகின. அவரது குடிசை வீடு மாட மாளிகையானது. அவரது குழந்தைகளுக்கு நல்ல உணவு, உடை, ஆபரணங்கள் கிடைத்தன. கிருஷ்ணரின் ஆசையால் குசேலரின் குடிசை பங்களாவாக மாறியது. இவ்வாறு குசேலர் கண்ணனது நட்பை பற்றி நாம் அறிந்தது. நான் உங்களிடம் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ண லீலைகள் நிறைய உண்டு. அதில் சிலவற்றை நான் இந்த பேச்சு போட்டியில் குறிப்பிட விரும்புகிறேன். கிருஷ்ணருக்கும் கோபிகைகளுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. பாகவதத்தில் பல இடங்களில் கோபிகைகள் கண்ணனை ரசித்து அனுபவித்துள்ளனர். கிருஷ்ண பரமாத்மாவோட அவதார காலத்திலேயே கண்ணன் பகவான் என்று தெரிந்து கொண்டவர்கள் கோபிகைகள். அந்த கண்ணனை ரசித்து அந்த கண்ணனுடன் ராசலீலை செய்து கோபி கீதத்தில் கூட அந்த கண்ணனின் வேணுகானத்தை கேட்டு வேணுகீதம் என்று பல கீதங்களை கோபிகைகள் செய்திருக்கிறார்கள். எப்படி அந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணனை அனுபவித்தார்களோ அதே போல் இன்று நாமும் கோபிகைகளுக்கும் கண்ணனுக்கும் உள்ள அனுபவத்தை பார்க்க போகிறோம். கண்ணன் எப்போது பார்த்தாலும் இந்த கோபிகைகள் வீட்டில் போய் வெண்ணெயை திருடி சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அதனால் இந்த கோபிகைகள் எல்லாம் இந்த கண்ணனை கையும் களவுமாக பிடித்து இந்த யசோதை கிட்ட காண்பிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சாங்க. கூட்டிட்டு போறாங்க யசோதை கிட்ட. யசோதை கண்ணனை பற்றி இவ்வாறு சொன்னால் அவள் நம்பவே மாட்டாள். கண்ணன் தான் மாயாவி ஆயிற்றே. ஒரே சமயத்தில் அத்தனை கோபிகைகள் வீட்டிற்கும் சென்று வெண்ணெயை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுகிறான். இதை பார்த்த கோபிகைகள் மாட்டிக்கொண்டாயா வா என்று கூறி கண்ணனோட கையை பிடித்து இழுத்து கொண்டு யசோதை வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு யசோதையை கூப்பிடுகின்றனர். இதில் என்ன விசேஷம் தெரியுமா? ஒரு கோபிகை கையில் இருக்கும் கிருஷ்ணர் இன்னொரு கோபிகைக்கு தெரியாது. கோபிகைகள் அனைவரும் அடுத்தவரை பார்த்து, எதற்கு நீ கையை நீட்டிக்கொண்டு வருகிறாய்? என்னை பார், கண்ணனை கையும் களவுமாக பிடித்து வந்துள்ளேன் என்றனர். இவ்வாறு அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அந்த சத்தம் கேட்டு யசோதை வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். யசோதைக்கு எந்த கோபிகையில் உள்ள கண்ணனும் தெரியவில்லை. யசோதை சுளுக்கு எடுக்கத்தான் தன்னை அழைத்தனர் என நினைத்து எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் சுளுக்கு பிடித்துள்ளது என கேட்டாள். உடனே கோபியர் அனைவரும், என்னது சுளுக்கா? இங்கே பார், கண்ணனை இழுத்து வந்துள்ளோம் என்று அனைத்து கோபியரும் சொன்னார்கள். என்னது கண்ணனா? அவன் வீட்டில் அல்லவா இருக்கிறான் என்றாள் யசோதை. நீங்கள் அனைவரும் கண்ணனையே சதா சர்வ காலமும் நினைத்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பிரமை பிடித்து விட்டது போல. காலையிலிருந்து இங்கே என்னோடுதான் கண்ணன் இருக்கிறான் என்று கூறி கண்ணா என ஆசையாக கூப்பிட்டார். இதில் தான் கிருஷ்ணரது லீலை நமக்கு தெரிகிறது. உடனே அந்த பிஞ்சு கால்களால் நடந்து தயிர் சாதம் கையில் பிசைந்தபடி கை நிறைய தயிருடனும் வாய் நிறைய விரல்களுடனும் அம்மா என்று அழைத்து கொண்டு யசோதையின் கால்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எட்டி பார்த்தான் கண்ணன். கோபிகைகளை வம்பு செய்வது என்றால் அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். உடனே அனைத்து கோபிகைகள் கையில் உள்ள கண்ணனும் மறைந்து யசோதை கண்ணனால் அனைவருக்கும் காட்சியளித்தான் பகவான் கிருஷ்ணன். இப்படி பல தடவை கோபிகைகளுக்கெல்லாம் எல்லா அனுகிரகத்தையும் செய்திருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் பல லீலைகள் மூலமாக. அதே போல் பகவானுக்கு என்ன வேலை அப்படின்னா மனசை சுத்தப்படுத்துறது. சுத்தப்படுத்துற மனசை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெண்ணெய் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைஞ்செடுத்த வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரொம்ப சுத்தமா இருக்கும். அதே மாதிரிதான் கோபிகைகள் ராதையோட மனசும், கோபிகைகள்லயே ராதை ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அவரோட பக்திய, ராதையோட பக்தியை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு லீலை பண்ணாரு. ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்கார்ந்துருந்தாரு. அப்படியே கண்ணுலாம் தண்ணி அப்படியே ஜலம் வழிஞ்சிட்டே இருந்தது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ தலையில கட்டிக்கோங்க, உங்களோட தலைவலி போயிடும் அப்படின்லாம் சொன்னாரு. ஏதோ பண்ணி பார்த்தாங்க. இல்ல, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு ஒரு பக்தரோட பாத துளி இருந்தாலே என்னோட தலைவலி எல்லாம் மாறிடும். அந்த மாதிரி யாராவது பக்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அவங்களும் போறாங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போய் நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. குருமார்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, பகவானுக்கு தலைவலிக்கிறதான், உங்களோட பாத துளி கிடைச்சாலே போதும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஐயோ, எங்களோட பாத துளியை தூக்கி பகவானோட சிரஸ்ல போடுறதா? எங்களால கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் எங்களுக்கு பாவம் சேரும் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த இடத்துல ராதை உட்கார்ந்துருந்தா.
பகவானை நினைச்சு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறது தான் அவளோட வேலையே. இப்ப கிருஷ்ணர் வந்து ராதை எந்த அளவுக்கு தம் மேல பிரியம் வச்சிருக்கா அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஒரு லீலை நிறுத்தினாரு. சோ இத கேட்ட அந்த ராதை வந்து என்னோட பாதத்துளியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாதத்துளியை எடுத்து கொடுத்தா. அத போய் பகவானோட தலையில அப்படியே தேய்க்கிறாங்க. உடனே என்னது, அவருக்கு வந்து தலைவலி போயிடுச்சு. சோ இது மூலமா ராதை வந்து எந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணர் மேல ஒரு பக்தி இருந்தது அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு லீலைய நடத்தினாரு. அதே மாதிரியே ராதைக்கு இன்னொரு ஒரு கதையும் உண்டு அவளோட பக்தியை தெரியப்படுத்துறதுக்கு. அதுவும் கிருஷ்ணரோட லீலைகள்ல ஒண்ணு. ருக்மணி சத்யபாமா 2 பேருமே பகவானோட பத்னிகள், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல ருக்மணிக்கு ரொம்ப நாளா ஏன் வந்து பகவான் ராதைய மட்டும் இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மனசுல இருந்தது. ஆனா பகவான் கிட்ட அதை சொல்லல. ஆனா பகவான் வந்து என்ன மனசுல இருக்கிறத எப்பவுமே கண்டுபிடிக்கிறவர் இல்லையா, அது மாதிரி இப்ப யார் என்ன செஞ்சாலும் அதை வந்து கண்ணன் அறிவான் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அது தர்மம், அவரோட தர்மம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு ராதை வந்து குளிச்சுட்டு வெளியில வந்தாங்க. ருக்மணி வெளியில போகும்போது ராதை ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணர் வந்து ருக்மணிகிட்ட சொல்றாரு, ராதையோட தலைய வந்து கொஞ்சம் வாரி விடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ருக்மணிக்கு நம்ம போய் ராதையோட தலைய வாரி விடுறதா, இது என்னது இப்படி சொல்லிட்டு போறாரு பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன கண்ணனோட லீலை அப்படின்னு நினைச்சிட்டு அவ போறா. சோ அப்ப பார்த்தா ராதையோட முடி அப்படியே வாரி வாரி சிக்கெடுத்து வார வார அந்த ஒவ்வொரு மயிர் கூந்தலோட ஒவ்வொரு இழையிலையும் கிருஷ்ணா 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 அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருந்தது. அந்த ஒவ்வொரு ரோம இழையிலையும் கிருஷ்ணரோட நாமம் வந்து இருக்கு. அப்படின்னா அந்த ராதையோட நாடி நரம்பெல்லாம் எப்படி கிருஷ்ணனை நினைச்சுட்டு அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக அந்த லீலையை வந்து அவர் நட்டினா. அப்பதான் ருக்மணிக்கு புரிஞ்சது ஏன் வந்து ராதை மேல இவ்வளவு வந்து ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கார் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோபிகைகளுக்கு எப்பவும் பகவான் வந்து தாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் சொன்னார், ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப விரும்புறீங்க, என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ராதையோட ஒரு பக்தியை எடுத்து காமிக்கிறதுக்காக செய்த லீலை தான் இதுவும். நீங்க வந்து அடுத்த வாரம் ஒரு நாள் சொல்லி இந்த நாள்ல வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொண்டு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு கிருஷ்ணர். அப்ப கோபிகைகளும் ரொம்ப சந்தோஷமா, இந்த விஷயம் வந்து ராதைக்கு எட்டுது. கோபிகைலாம் ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து உணவுகளை வந்து தயாரிச்சு எல்லாரும் நல்லா அழகா ஆடை ஆபரணங்கள்லாம் நல்லா அழகா போட்டுட்டு சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கூடையில வச்சு கிருஷ்ணருக்காக கொண்டு போறாங்க. அன்னைக்கு பார்த்தா ராதை வந்து வீட்டுல எதுவும் இல்ல, ஒரு அரிசி தான் இருந்தது, கஞ்சி மாதிரி வச்சிருந்தாங்க. என்னடா இத போயா பகவானுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தயங்கி அந்த ஒரு வரிசையில எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, வரிசையில கடைசியில நிக்கிறாங்க ராதை. எப்படிடா இத போய் கிருஷ்ணருக்கு கொடுக்கறது, ஆனா கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. அன்னைக்கு அவங்களால பண்ண முடிஞ்சது கஞ்சி தான். அப்ப எல்லா கோபிகைகளும் ஒவ்வொருத்தரா போய் கிருஷ்ணர் கிட்ட நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது கிருஷ்ணர் வந்து நல்லா கம்பளிய போத்திக்கிட்டு, அன்னைக்கு செம ஜுரம் அவருக்கு, கம்பளிய போத்திட்டு அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி எங்களோட உணவுகளை எல்லாம் எடுத்துட்டு என்ன வந்து பாருங்க, நான் வந்து சாப்பிட்றேன், யாரோட உணவு வந்து ரொம்ப சுவையா இருக்கும் அவங்க வந்து என்னோட பிரியமானவங்களா அன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு நீ சொல்லியிருந்தியே, நாங்க எல்லாருமே சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்கோமே அப்படின்னு வந்து எல்லா கோபிகைகளும் சொல்றாங்க. ராதை வந்து மெதுவா போறா, அப்படியே தயங்கி போறா. அப்ப வந்து சொல்றாரு மாதிரி வந்துட்டு, எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப குளிர் ஜரமா இருக்கு, யார்கிட்டயாவது கஞ்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரின்ட்டு ராதையோட கொண்டு போய் வைக்கிறா. அவர் வந்து குடிக்கிறார். அத குடிச்ச பிறகுதான் ராதை வந்து எந்த அளவுக்கு பக்தியா அந்த கஞ்சியை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, பகவானுக்கு முக்கியம் வந்து ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் கிடையாது, அவரோட மனசு தெரிஞ்சு அவருக்கு வேணுங்கிறத செய்யறதுதான். சோ இதுல இருந்து நமக்கு வந்து ராதையோட பக்தி தெரியுது. இந்த மாதிரி ஒரு சில லீலைகள்ல பல லீலைகளை வந்து நிகழ்த்திருக்காரு. நான் வந்து கோபிகைகள் மேலையும் ராதை மேலையும் என்ன மாதிரியான பிரியம் இருந்தது கிருஷ்ணருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த லீலைகளை உங்க முன்னாடி வச்சேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். குருவரல் ஆன்மீக மையத்திற்கு என் பணிவான வணக்கம். நான் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ குசேலர் வாழ்வில் ஸ்ரீ கிருஷ்ணர்.
குசேலரும் கிருஷ்ணரும் மிக்க சிறந்த நண்பர்கள். குருகுலத்தில் ஒன்றாக படித்து வந்தார்கள். ஒரு நாள் குசேலரின் குருவின் மனைவியோ அவள் படைத்து கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் கொடுத்தார்கள். அதை குசேலர் கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் அப்படியே சாப்பிட்டு விட்டார். இதில் கிருஷ்ணருக்கு சிறிதும் கவலை இல்லை. ஆனால் குருவோ, குசேலா, நீ செய்தது மிகப்பெரிய பாவச் செயல், நீ வறுமையில் வாடுவாய் என்று கூறினார். காலமும் நகர்ந்தது. குசேலருக்கு திருமணமாகி 27 குழந்தைகளும் பிறந்தன. வறுமையில் வாடினார். தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகளுக்கு உடுத்த மாற்றுடையும் உயிர் வாழ அடுத்த வேளை சாப்பாடும் இல்லையே என்று குசேலர் வருந்தினார். அப்போது சுசீலை ஒரு யோசனை சொன்னார். திக்கிட்டவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்களே, உங்கள் நண்பர் கிருஷ்ணர் தெய்வம் போல் இருக்கிறார்கள், சந்தித்து வாருங்கள் என்று கூறினார். அப்போது மனைவி சுசீலை சொன்ன யோசனையை கேட்டு புறப்படத் தொடங்கினார் குசேலர். அப்போது பல வருடங்களுக்கு பிறகு உங்கள் நண்பனை சந்திக்க செல்கிறீர்கள், இதில் கொஞ்சம் அவள் இருக்கிறது, இதை எடுத்து செல்லுங்கள் என்று அவள் மூட்டையை கட்டி கொடுத்தார். மனைவி சுசீலை கொடுத்த அவள் மூட்டையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் குசேலரை பார்க்க சென்றார். அட்சய திருதி என்று புறப்பட்டார். அங்கு கிருஷ்ணரின் பணியாளர் குசேலர் வந்திருக்கிறார் என்று தகவல் சொல்ல கிருஷ்ணர் ஓடோடி வாசலுக்கு வந்து கட்டி தழுவினார். சுதாமா, எப்படி இருக்கிறாய்? அந்நியார் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆசையோடு அன்போடும் கட்டி தழுவினார். உள்ளே அழைத்து சென்றார். என்னை அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று அவள் மூட்டையை பிரித்து தன் வாயில் அள்ளி போட்டார். கிருஷ்ணர் சாப்பிட சாப்பிட குசேலர் வீடு செல்வமயமாக மாறியது. உடனே கிருஷ்ணரின் மனைவி, நீங்கள் சாப்பிட்டது போதும், எனக்கு கொஞ்சம் மிச்சம் வையுங்கள் என்று தடுத்தார். அங்கே குசேலர் வீடு செல்வமயமாக மாறியது. கிருஷ்ணர் உடனே குசேலர் நண்பனின் அன்பே போதும், உதவி கேட்காமல் திரும்பி சென்று விட்டார். அங்கே குசேலர் வீடு செல்லும் போது அவர் வீடு பொன்மயமாக மாறியதை கண்டு எல்லாம் கிருஷ்ணரின் வேலை என்று மகிழ்ந்தார். கிருஷ்ணருக்கு அன்போடும் ஆசையோடும் நட்போடும் கொடுத்த அவளுக்காக தன் நண்பனின் வாழ்வையே மாற்றிவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எத்தனையோ பலகாரங்கள் செய்து வைத்து படைத்தாலும் அவளையும் சேர்த்து செய்து வைத்து படைப்பார்கள். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப கிருஷ்ணரும் குசேலரும் அவ்வளவு சிறந்த விளங்கிய நண்பர்கள். இத்துடன் என் உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணரின் பார்வையில் சகுனியின் வந்தனங்கள். கிருஷ்ணன், சகுனி இவர்கள் இருவரும் சூழ்ச்சி செய்வதில் வல்லவர்கள். இருவரும் மிகச்சிறந்த அறிவாளிகள். கிருஷ்ணர் தர்மத்திற்காக சூழ்ச்சி செய்தார், சகுனியோ அதர்மத்திற்காக சூழ்ச்சி செய்தார். ஆனால் இருவரும் தேர்ந்தெடுத்த நோக்கம் வேறு வேறு. அவரவர் பார்வையில் அவரவர் செய்வது தர்மமே. இருந்தும் பொதுநலன் நோக்கோடு செய்யப்படும் காரியம் யாவும் அனைவராலும் போற்றப்படுகிறது. சகுனி தன் தங்கையின் பாசத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தான். தங்கைக்கு ஏற்பட்ட அநீதிக்காக சபதம் பூண்டவன். ஆனால் சகுனியின் பார்வை சூழ்ச்சிக்கான பழி தீர்க்கும் பார்வையாகும். போர்க்களத்தில் தன் அணிப்பக்கம் கடைசி வரை எவன் போராடுகிறானோ அவன் தான் வீரன். அப்படி என்றால் சகுனியும் வீரனே. கிருஷ்ணரை பொறுத்தவரை சகுனி மேற்கொண்ட சபதம் சரி, ஆனால் அதற்காக சகுனி எடுத்துக்கொண்ட பாதை தான் தவறு. கிருஷ்ணரின் பார்வை நம்பியோரை காப்பதற்காகவே. சகுனியின் புத்திசாலித்தனம், அறிவு, அரசியல், உளவுத்துறை என்று அடிப்படையில் மதிக்கப்படும் மற்றும் ஆச்சரியப்படும் பாத்திரங்கள் சகுனியே. மதிக்கப்படும் மகாபாரதம் சகுனி இல்லாவிட்டால் மகாபாரதமே இல்லை. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லுவது என்னவென்றால், சகுனி மாமாவை தவிர இந்த உலகத்தில் யாரும் என்னை அநேகமாக நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். சகுனி மாமாவை போல் ஒரு புத்திமான் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்றுதான் எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பார். மகாபாரதத்தில் குருஷேத்திர போரில்
குருசத்திர போரில் சொர்க்கத்தை அடைவதற்காக அவரவர் பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் அவரவர்களுக்கான அவில் பாகத்தை வைத்துக் கொண்டு இருக்கும் போது கிருஷ்ணர் கேட்கிறார், யாருக்கு முதல் பாகத்தை தரப்போகிறீர்கள் என்று. தர்மர் சொல்கிறார், எல்லோரையும் விட பீஷ்மரே வயதில் பெரியவர், அதனால் அவருக்கே அவில் பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை, சகுனிக்கே கொடுங்கள் என்று. அப்பொழுது தர்மர் சகாதேவன் அனைவரும் கோபப்பட்டு, என்ன கிருஷ்ணா, உனக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சொல்கிறாய் என்று சொல்கின்றனர். உடனே சகுனிக்குத்தான் நீங்கள் தர வேண்டும். ஏனென்றால் சகுனி எந்த வகையில் பெரியவர் என்று இந்த வகையில் பெரியவர், நீங்கள் பழிவாங்குவதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் சகுனியின் கண் முன்னாடியே அவனது வாழ்க்கையில் உள்ள அனைவரும் பழிவாங்கப்பட்டனர். அதனால் சகுனியின் மொத்த குடும்பமும் அழிந்தது. அதனால் சகுனிக்கே உங்களது அவில் பாகத்தை தர வேண்டும். சரி, உடனே நாங்கள் அனைவரும், நீங்கள் கிருஷ்ணர் சொன்னால் நாங்கள் அனைவரும் எங்களோட முதல் பாகத்தை தருகிறோம் அப்படி என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். உடனே சகாதேவன் சொல்கிறார், கிருஷ்ணா, நீங்கள் செய்த அனைத்து லீலைகளிலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே, அப்படி என்றால் இந்த அவில் பாகத்திலும் ஏன் இதுக்கான காரணம் ஒன்று ஏதாவது சொல்ல முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு சகாதேவன் கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணன் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்திலே சகுனி ஒருவன் தான். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்ன பண்ணுவேன், என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி என்னையே அனுதினமும் வேண்டிக் கொண்டு என்னையே பூஜித்துக் கொண்டு இருந்தவன். மற்ற யாரும் இந்த பிரபஞ்சத்திலும் இந்த உலகத்திலும் யாருமே என்னை அடிக்கடி என்னோட பேரை சொல்லிக்கிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ண போறான் யாருமே என்னை பூஜிக்கவும் இல்லை, என்னை அழைச்சுக்கிட்டே இருக்கவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு. அவர் ஒருவர் மட்டும்தான் அனுதினம் என்னை நினைத்து கொண்டிருந்தார். அவர் பக்தி இல்லை என்றாலும், அவர் நினைத்தது பக்தி இல்லை என்றால் கூட, பழிவாங்கும் நோக்கம் என்றாலும் என்னையே அனுதினமும் நினைத்து கொண்டு இருந்ததால் அவருக்கே முதல் பாகத்தை கொடுக்க செய்தேன். அவர் உயிரோடு இருக்கும் போது என்னால் கொடுக்க முடியாத அவில் பாகத்தை இறந்த பின்னாவது அவனுக்கு கொடுக்கவங்களை செய்தேன் என்று, அதாவது என்று அவில்பாகத்தை கொடுக்க சொல்லி பெருமைப்படுத்தினார். என்னை விருப்பமாக விரும்பியோ அல்லது விரும்பாமலோ நீங்கள் இருந்தாலும், முக்கியம் என்றோ முக்கியம் இல்லாவிட்டால் என்றாலும் என்னை ஏற்பது என்பது முக்கியம். இதுவே கிருஷ்ணரின் பார்வையில் சகுனியாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் காயத்ரி செல்வகிருஷ்ணன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கிருஷ்ணரின் பிறப்பும் லீலைகளும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவர். மதுராவில் தேவகியின் மணி வயிற்றில் பிறந்து விருந்தாவனத்தில் யசோதையின் மடியில் தவழ்ந்தவர். இவர் பிறப்பின் நோக்கமே அதர்மம் அழிக்க தர்மம் காக்க என்றே பிறப்பெடுத்தவர். அவ்வாறு பிறந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல லீலைகளை செய்துள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தது மதுரா நகரில் யமுனை நதிக்கரையில். இந்த யமுனை நதிக்கரைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆண்டாள் திருப்பாவையிலே தூய பெருநீர் யமுனை துறைவினை என்ற ஒரு அழகான வரியில் யமுனா நதியின் சிறப்பை கூறுவார். எதனால் இந்த யமுனா நதிக்கு அந்த சிறப்பு என்றால், இவர் பிறந்தவுடன் வசுதேவர் இவரை எடுத்துக்கொண்டு கோகுலம் நோக்கி செல்கிறார். அப்பொழுது யமுனை நதியில் கரை புரண்டு வருகிறது வெள்ளம். அதை தாண்டி கோகுலம் செல்ல வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்த வேளையில் யமுனையே பகவானுக்காக வழிவிட்டது. எனவேதான் திருப்பாவையிலே அந்த யமுனையை சிறப்பு செய்தார் ஸ்ரீ ஆண்டாள். அவ்வாறு பெருமை மிக்க நமது பரமாத்மா பிறந்த பின் செய்த லீலைகள் பல பல. முதலில் அவருடைய லீலை விருந்தாவனத்தில் துவங்குகிறது. அனைத்து லீலைகளுமே விருந்தாவனத்தில் தான். விருந்தாவனத்தில் முதல் அவர் செய்த லீலைகளில் மிகவும் ரசிக்கக்கூடிய லீலை என்னவென்றால், பிரம்மாவையே பிரமிக்க வைத்தது. பிரம்மா ஒரு முறை கிருஷ்ணருடைய அனைத்து லீலைகளையும் கண்டு மிகவும் இவர் எப்பொழுது பார்த்தாலும் இவ்வாறே செய்து கொண்டிருக்கிறாரே, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கோகுலத்தில் இருந்த அனைத்து கிருஷ்ணரின் நண்பர்கள், பசு, கன்று அனைத்தையும் ஒழித்து வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தார் தெரியுமா? கோகுலத்தில் அனைத்து இல்லங்களிலும், தன் வீடு மட்டுமல்ல அனைத்து வீடுகளிலும் அவர்களுடைய பிள்ளைகளாகவும், தன் வீட்டில் கிருஷ்ணராகவும், பசுவாகவும், கன்றாகவும் இருந்து பல
ஒரு வருடம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருடம் வந்து அந்த லீலைகளை தொடர்ந்து செய்கிறார். பிரம்மா காண்கிறார், என்ன நம்ம வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறோம், இங்க பார்த்தா கோகுலத்துல பார்த்தா எல்லார் வீட்லயும் எல்லா குழந்தைகளும் இருக்கிறாங்க, பசு இருக்குது, கன்று இருக்குது, எப்பவும் போல எல்லா வேலைகளுமே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் பிறந்த உடனேயே லீலை செய்ய ஆரம்பித்தவர். பிறந்தவுடன் அழிக்க வந்த பூதகி தொடங்கி ஒவ்வொரு அரக்கர்களாக கொக்கு வடிவில் வந்தவர்கள், பருந்து வடிவில் வந்தவர்கள், அவ்வாறு பல அரக்கர்களை அழித்து அனைவருக்கும் அனுகிரகம் செய்தவர். அனைவரையும் அனுகிரகித்து தன்னிடமே சேர்த்து கொண்டவர். அவ்வாறு சிறப்பு வாய்ந்த பல லீலைகளை செய்திருக்கிறார். மிகவும் சிறப்பு வாய்ந்த லீலை என்றால், அந்த செல்லக்கண்ணன் மாயக்கண்ணன் மண்ணை தின்று தன் தாய்க்கே உலகத்தை காட்டினார். அந்த அழகான சிறிய வாய்க்குள் அனைத்து லோகங்களையும் காட்டி அதனுள் தன்னையும் தன் தாயையும் காட்டினார். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை நம் வருங்கால சந்ததியினருக்கு எடுத்துரைத்து நம் குழந்தைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழியில் வழிநடத்தி அனைவரும் நலம் பெற்று வாழ்வோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். கம்சன் தங்கையான வாசுதேவருக்கும் கம்சன் தங்கை தேவகிக்கு திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு சீர்வரிசை செய்து கூட்டிக் கொண்டு சென்றார் கம்சன். அப்போது அசிரீரி ஒலித்து, உனக்கு யமனாக போகும் உன் தங்கையின் தங்கையால் உனக்கு மரணம் ஏற்பட போகிறது, நீ மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறாயா என்று அசிரீரி ஒலித்தது. அப்பொழுது உடனே தன் தங்கை என்று பாராமல் கொல்ல நினைத்தான் கம்சன். வாசுதேவர் உடனே காலில் விழுந்து, எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தையையும் உனக்கே தருகிறோம் என்று வாக்களித்தனர். உடனே கம்சன் வாசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்தான். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8 குழந்தைகள் பிறக்கும். 8வது மகனாக கிருஷ்ணன் பிறப்பார். அவரால் கம்சனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று 7 குழந்தைகளையும் கொன்றான் கம்சன். 8வது மகனாக வடமதுரையிலே சிறைச்சாலையிலே அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் விஷ்ணு அவதாரமாக கிருஷ்ணர் பிறந்தார். தேவகிக்கு குழந்தையால் மரணம் ஏற்படும் என்று பயந்த வாசுதேவர் என்ன செய்வது என்று பயந்த போது விஷ்ணு பகவான் தோன்றி, இந்த குழந்தையை கொண்டு போய் யசோதையிடம் விட்டுவிட்டு அங்கே இருக்கும் யசோதையின் குழந்தையை மாயை கொண்டாந்து இங்கு வை என்று அசிரீரி ஒலித்தது. உடனே இவர் தனது குழந்தையை கூடையில் வைத்துக் கொண்டு தலையில் தூக்கி செல்ல முயற்சித்த போது வாயில் கதவு தானே திறந்தது. நடந்து தூக்கி கொண்டு செல்லும் போது மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆதிசேஷன் 5 தலை நாகம் குடையாக வந்தது. அதன் பின் நடந்து செல்கையிலேயே நதி தானே பிரிந்து வழிவிட்டது. மகாபிரபு கிருஷ்ணுவை கொண்டு சென்று அங்கே கொண்டு போய் விட்டார்கள். யசோதையும் தன் மகன் என்று நினைத்து அன்போடு வளர்த்தார்கள். மகாபிரபு கிருஷ்ணர் பல லீலைகளை செய்தார். பிறந்த முதல் செல்ல கண்ணனாக, மாய கண்ணனாக அனைவராலும் வளர்க்கப்பட்டார் மகாபிரபு கிருஷ்ணர். கிருஷ்ணர் செய்யாத லீலைகளே இல்லை. லீலைகள் செய்வதாலேயே, மாயாஜலம் செய்வதாலேயே அவர் மாயக்கண்ணன் என்று அழைத்தார்கள். நிறைய லீலைகளை செய்தார் அவர். ஒரு நாள் மண்ணை தின்றார். இதை கண்ட யசோதா வாயை திற என்று கூற தன் வாயால் இந்த உலகத்தையே அகிலத்தையே காமித்தார் மகாபிரபு கிருஷ்ணர். ஜம்பு தீபம் அகிலமே தெரிந்தது அவர் வாயால். அங்கே போகாதடா கண்ணா, இங்கே போகாதடா கண்ணா என்று யசோதை மகனை சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்பொழுது பாட்டாக சொல்கிறேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டும் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலு தரேன் கல்கண்டு சீனி தரேன், காய்ச்சின பாலு தரேன் கல்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ண தரேன் வெயிலினிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்.
அப்படின்னு கிருஷ்ணர் தாய் சொல்ல, கிருஷ்ணர் காய்ச்சின பாலு வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், காய்ச்சின பாலு வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமா மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே என்று தாயிடம் கூறிவிட்டு விளையாட சென்றார். மகாபிரபு கிருஷ்ணன் மாடு மேய்க்க சென்றார். பல லீலைகளை செய்வார். வெண்ணெய் திருடி தின்பதால் அவரை வெண்ணெய் திருடன் என்று அழைப்பார்கள். அவர் வெண்ணெய் திருடன் அல்ல, அதில் ஒரு லீலை உள்ளது. வெள்ளை மனம் கொண்ட அன்பு உள்ளத்தையே அவர் திருடும் குணம் கொண்டவர். நிறைய மாயாஜாலங்கள் செய்வதால் அவர் மாயக்கண்ணன் என்று சொல்வார்கள். அவரை அன்போடு கருணையோடு பக்தியோடு அழைப்போரை கண்ணா, கிருஷ்ணா, மாதவா, மதுசூதனா, கோவிந்தா என்று பக்தியோடு அவரை நினைப்பவரை கிருஷ்ணர் விரும்பி ஏற்பார். கிருஷ்ணர் என்றும் வணங்குவோம். அவை பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் உங்கள் என் மன மொழி மேகால் பணிகின்றேன். இன்று ஒரு பொன்னாள் ஆயிலை கிருஷ்ணன் இப்பூவியிலே அவதரித்தனார். பிள்ளை மொழி பேசி ஆடி பாடி கொண்டாடி இருக்கும் மாயக்கண்ணன் நம் இல்லங்களில் வந்து பாதம் பதிக்கும் நன்னாள். அவரை கிருஷ்ணரின் லீலைகள் வாயார பேசிக்கொண்டே போகலாம், செவிக்குளிர கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்படி இருக்கும் ஒரு தருணத்தில் அவனது லீலைகளை பற்றி பிள்ளை மொழி பேசி வாயார பேசிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கும் குழலூதும் கண்ணனின் லீலைகளை வாயார பேசிக்கொண்டே போகலாம், செவிக்குளிர கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இருப்பினும் எத்தனை முறை கேட்டாலும் தெவிட்டாத தெல்லமுது அவனின் லீலைகள். அதில் சில பதிவுகளை அடியேன் உங்கள் முன் பதிவு செய்ய வந்துள்ளேன். கண்ணனை பற்றி சிந்திக்கும் போது அவர் மகாபாரதத்தில் ஒருவரை பற்றி மனமகிழ்ந்து நெகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, வாரி கொடுப்பதில் கொடைவள்ளல், அன்பில் சிறந்தவன், சூரியபுத்திரன் என்று அவருக்கு பெயர் சூடிக்கொண்டே போகலாம். அவர்தான் கர்ணன். கர்ணன் ஒரு நாள் மகாபாரதம் என்பது ஒவ்வொரு மனிதனின் மன போராட்டமே. ஒரு மனிதனின் நன்மைகள் பாண்டவர்கள், தீமைகள் கௌரவர்கள், இவர்கள் இரண்டிற்கும் நடக்கும் மகா யுத்தமே மகாபாரதம். இதில் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சங்கமமாகிறது. இறுதியில் ஜீவாத்மாவே வெல்கிறது. இதை எப்பொழுதும் நமக்குள் நற்சிந்தனைகளை விட தீய சிந்தனைகளே சற்று அதிகமாகவே இருக்கும். இதை சூத்திரத்தை கண்முன் திரையிட்டு காட்டுகிறார் இறைவன். மகாபாரதம் என்னும் இதிகாசத்தின் மூலம் கிருஷ்ண பரமாத்மா ஒரு சமயம் கர்ணனை பற்றி அனைவரிடமும் மனமகிழ்ந்து நெகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த அர்ஜுனனுக்கு சற்று மன வருத்தத்தை கொடுத்தது. இருப்பினும் கர்ணன் துரியோதனின் நண்பன், பாண்டவர்களுக்கு எதிரியானவன். கர்ணன் துரியோதனின் நண்பன், பாண்டவர்களுக்கு எதிரியானவன், அர்ஜுனனை கொள்வேன் என்று சபதம் போட்டவன். இருப்பினும் கர்ணனை பற்றி புகழ்ந்து பேசுவதில் சற்று மன வருத்தத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தது. இருப்பினும் ஒரு நாள் நேரடியாகவே கர்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்டார், மாதவா கேட்டார், நாங்கள் பாண்டவர்களாகிய நாங்கள் தர்மவழி நடப்பவர்கள், இருப்பினும் நீ கர்ணனை பற்றி புகழ்ந்து பேசுவது எதனால் என்று கேட்டான். அப்பொழுது அர்ஜுனன் தர்ம சிந்தனை உள்ளவன் தான், தர்மவழி நடப்பவன் தான். ஆனாலும் அவன் துரியோதனின் நண்பர், கௌரவர்களுக்கு எதிரியானவன். இருப்பினும் ஏன் அவனை பற்றியே புகழ்ந்து பேசுகிறாயே, ஏன் என்று நேரடியாகவே கேட்க பொழுது கிருஷ்ண பரமாத்மா சிரித்தார். உன் மன ஆதங்கம் எனக்கு நன்கு புரிகிறது, இருப்பினும் நான் உயர்வாக ஏன் கர்ணனை பற்றி பேசுகிறேன் என்று கேள் என்று சொல்ல, அப்பொழுது பாண்டவர்களாகிய நீங்கள் தர்ம வழி நடப்பவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், அதனால்தான் நான் உங்களுடைய பயணிக்கின்றேன் என்று கூறி
என்று கூறி, அதனால் உங்களிடம் இல்லாத உங்களிடம் இல்லாத ஒரு தனி சிறப்பு கர்ணனிடம் உள்ளது. அது என்னவென்றால், அவன் தர்மம் வாரி கொடுப்பதில், கை சிறக்க வாரி கொடுப்பதில் வள்ளல். அதனால் தான் உடனே அர்ஜுனன் கேட்டான், நாங்களும் தானே தர்மம் எல்லாருக்கும் செய்கிறோம் என்று கூற, பார்த்தா நீங்கள் செய்வது எல்லாம் தர்மம், கர்ணன் செய்வது எல்லாம் தானம். தானம் வேறு தர்மம் வேறு அல்லவா என்று கேட்க, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கையில், அப்பொழுது அர்ஜுனன் சொன்னான், தானமும் தர்மமும் ஒன்றுதானே அப்படின்னு சொல்லும் போது கண்ணன் சொன்னார், தானம் வேறு தர்மம் வேறு என்று சொன்னார். அப்பொழுது அர்ஜுனன் கேட்டதென்று கேட்காமலே அள்ளி கொடுப்பது தர்மம், நீ மற்றவர்களிடம் யாசித்து பெறுவது தானம். இவை எனக்கு சற்று புரியவில்லையே, சற்று விளக்கம் கொடு என்று கேட்டார் அர்ஜுனன். உடனே கண்ண பரமாத்மா அவனை அழைத்து சென்று அவனை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றால், அங்கு ஒரு மலை இருந்தது. அதை தங்கமாக மாற்றினார். அதை பார்த்த அர்ஜுனன், இது என்ன மாதவா என்று கேட்கும் பொழுது, நான் சொல்கிறேன் கேள் என்று சொல்லி, இன்று பொழுது சாய்வதற்குள் இதை மக்களிடையே பகிர்ந்து கொடுத்து விடு, மீண்டும் உன்னை இதே இடத்திற்கு வந்து நான் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். அர்ஜுனன் இதை பார்த்து, இதை சுலபமான வேலைதானே என்று மனதுக்குள் சொன்னார். இருப்பினும் கண்ணன் வந்து நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரே, இதை சுலபமா முடிப்போம் என்று சொல்லி கர்வம் கொண்டான். அப்பொழுது மக்கள் அனைவரையும் அங்கு வரவழைத்தான், பட்டியலிட்டு போட்டான். பணக்காரங்க எத்தனை பேரு, ஏழை வந்தவர்கள் எத்தனை பேர் என்று பட்டியலிட்டு போட்டு பார்க்கையில், ஏழைகளுக்கு சற்று அதிகமாகவும் பணக்காரர்களாகிய அவர்களுக்கு சற்று குறைவாகவும் கொடுத்தான். அப்பொழுது கொடுத்துவிட்டு மக்கள் அனைவரும் பாரபட்சம் இல்லாமல் வாங்க வந்தார்கள். ஆனால் இவர் பட்டியலிட்டபடி ஏழைகளுக்கு அதிகமாக கொடுத்ததை நினைத்த செல்வாக்கானவங்க வந்து, இவங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க, நமக்கு மட்டும் கம்மியா கொடுத்திருக்காங்களே என்று யோசித்து மனக்குழப்பத்தோடு மனவேதனையோடு சென்றார்கள். அடுத்த உடனே கிருஷ்ணர் வந்தார், பார்த்தார். கர்ணன் வந்தான், பார்த்தவுடன், நீங்கள் மாதவா, நீ கொடுத்த பணியை நான் முடித்து விட்டேன் என்று சொல்ல கிருஷ்ணர் சிரித்தார். அவனுக்கு நடந்தது எல்லாமே தெரியும். இருப்பினும் தெரியாதது போல் நல்லது பார்த்தா அப்படின்னு என்று சொல்லிவிட்டு, கர்ணனை பற்றி இப்போ அடுத்த நிமிடம் கர்ணனை கூப்பிட்டு, இந்த மலையை உடனே அனைவருக்கும் பகிர்ந்து கொடு என்று சொல்லிவிட்டு, மீண்டும் உன்னை இதே இடத்தில் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். கர்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு, மக்களிடையே மனிதர்களாகிய எல்லாரும் மாறுங்கள் என்று சொல்லி எல்லாரிடமும் பார்த்து போய், இந்த மலையை எவ்வளவு வேணுமோ, யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணுமோ வெட்டி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். வெட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே நின்று கொண்டிருந்தார். மக்களிடையே நல்ல மனது உண்டு, எல்லாரும் வந்து அதை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு அவர்கள் கூறியது நல்லது அப்படி என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். திரும்பி கிருஷ்ணர் வந்தார். வந்தவுடன், கண்ணா பார்த்தாயா, நீ கொடுத்த பணியை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மக்களாகிய அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அர்ஜுனன் கர்ணனை பார்த்து சிரித்தார். பார்த்தாயா, நீ வந்து உனக்கு நான் செய்த செயலை, உனக்கு நான் கொடுத்த வேலையை நீ பட்டியலிட்டு போட்டாய். ஆனால் கர்ணரோ பாரபட்சம் இல்லாமல் ஏழை பணக்காரர் என்று எண்ணிக்கை வைக்காமல், அவரது பணியை யாரிடமும் கொடுக்காமல், அவரே பட்டியலிடாமல் எல்லாருக்குமே சரிசமமாக பகிர்ந்து கொடுத்தாள். இதுதான் தர்மம். இதனால் நான் சொல்லவிருப்பது என்னவென்றால், கர்ணன் உங்களை விட எப்பொழுதுமே ஒரு நல்ல சிந்தனை உள்ளவன், வாரி கொடுப்பதில் கொடை வள்ளல் என்று சொல்லிவிட்டு, ஆமாதவா அனைத்தும் என அர்ஜுனன் அனைத்து வேலையும் முடித்தது என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் அங்கிருந்து புறப்பட்டு கடைசியில் இறுதியில் தர்மம் என்பது தானம் என்பது உங்களுக்கு புரிந்ததா என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் அங்கிருந்து சென்று விட்டார். உடனே நான் ஒரு பாடலோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். யாவர்க்குமாம் இறையிற்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை செய்யாமே என்று சொல்லி
இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடு, இல்லை முடியவில்லையா? பசுவிற்கு ஒரு கீரை புல்லு கொடு, புண்ணியம், அதுவும் முடியவில்லையா? நீ உண்ணும் போது கைப்பிடி ஒரு தானம் கொடு, அதுவும் முடியவில்லையா? பிறருக்கு இன்னுரை செய்யாமல் இரு என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். குருவருள் ஆன்மீக மைய அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இரண்டாம் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்த கலியுகத்திலே கொளுத்தி போடுதல், அடுத்தவர்கள் குடியை கெடுத்தல், மற்றவர்கள் வாழக்கூடாது என்று நினைத்தல் என்ற அத்துணை அதர்ம செயல்களும் தலைதூக்கி இருக்கின்றதல்லவா? இதற்கெல்லாம் அன்றே அடித்தளமிட்ட மகாபாரத சகுனி பற்றியும், இந்த அத்துணை அதர்மங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய கிருஷ்ண பரமாத்மா பார்வையில் சகுனி என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். உண்மையில் சகுனி என்பவர் யார்? சகுனி பிறப்பிலே கெட்டவனா? இல்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் வளரும் சூழலிலே என்பார்கள். அதுபோல சகுனியும் வளரும் சூழலாத்தான் அப்படி ஆனான். உண்மையில் என்ன நடந்தது அங்கே? சகுனி ஏன் இவ்வளவு குரோத மனப்பான்மையோடு இருந்தார் என்றால் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு பொன் பார்த்து கொண்டிருந்தார். காந்தார நாட்டு இளவரசியை மணமுடித்து கொண்டு வந்து விட்டார். ஆனால் தன் தம்பிக்கு மணமுடித்த பிறகுதான் அவருக்கு தெரிந்தது, காந்தாரிக்கு சிறு வயதிலேயே ஜாதக பலன்படி ஒரு தோஷம் நீக்குவதற்காக ஒரு ஆட்டை திருமணம் செய்து அதை பலியிட்டு விதவையாக்கி இருக்கிறார்கள் என்று. தன் குலத்திற்கு மானக்கேடாக இருக்கிறதே, ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டார்களே, இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்பதற்காக சகுனியின் குடும்பம், அவரது அப்பா சுபாலர், அண்ணன் தம்பிகள் என அத்துணை பேரையும் சிறைச்சாலையில் அடைத்து கொடுமைப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கொடுத்தார். அந்த அகங்கார செயல் சகுனியை பாதித்தது. அந்த ஒருவேளை உணவை அத்தனை பேரும் சகுனிக்கு கொடுத்து, அதனால் தான் சகுனி பாஞ்சால தேசத்தையே அழித்து காட்டினான். உண்மையில் நடந்தது என்ன? இந்த கதை ஒரு புறம் இருக்கட்டும், அடுத்த பக்கம் போவோம். மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தேறியது. அங்கே என்ன நடந்தது? நடந்து முடிந்தது. பாண்டவர்கள் வென்றார்கள், கௌரவர்கள் தோற்றார்கள். தர்மம் நிலை நாட்டப்பட்டது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வியது. தர்மம் மறுபடி வென்றது. ஆனால் இங்கு என்ன நடந்தது? மகாபாரத போர் முடிந்தது, நம் அனைவருக்கும் தெரிந்தது. ஹரி தேவகியின் வயிற்றில் இருந்து மதுசூதனனாக பிறந்த யசோதையால் பொக்கிஷப்பட்டு வாங்கப்பட்டவன். சர்வ வல்லமையுள்ள விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணன் துவாபர் யுகம் அல்லது செப்பு யுகத்தில் பிறந்தார். தந்திரமாகவும் வஞ்சகமாகவும் சித்தரிக்கப்பட்ட சகுனி தனது மருமகனை, குறிப்பாக மூத்தவனான துரியோதனனை அவர்களின் உறவினர்களுக்கான பாண்டவர்களுக்கு எதிராக சதி செய்வதில் ஆதரித்தார். இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையேயான குருஷேத்திர போரின் போது சகுனி இளைய பாண்டவரான சகாதேவனால் கொல்லப்பட்டார். கிருஷ்ணர் பார்வையில் சகுனி. வியாசர் எழுதிய மகாபாரதத்தில் சொல்லாத ஒரு பகுதி, குருஷேத்திர போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக பெரிய யாகம் ஒன்று நடந்த இடத்திற்கு உள்ளே வந்தார் கிருஷ்ண பரமாத்மா. தர்மர் வரவேற்க அனைவரும் வரவேற்க உள்ளே வந்தார். அர்ஜுனனோ தன் வருகைக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் என்றார். அவரவர்க்குரிய பாகத்தை எடுத்து வைத்து விட்டீர்களா என்று கேட்டார் கிருஷ்ணர். அதற்கு அர்ஜுனன், முதலில் பீஷ்மர், பிறகு துரோணர் என்று வரிசைப்படுத்தி வைத்து விட்டோம் என்றார். அதற்கு கிருஷ்ணர், யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். குலத்தின் மூத்தவரான பீஷ்மர் பெயரில்தான் என்று கூறினார் அர்ஜுனன். கிருஷ்ணனோ வீர மரணம் அடைந்தவர்களுக்கான யாகம் அல்லவா இது? ஆதலால் முதலில் சகுனியின் பெயரில் ஆரம்பிக்க வேண்டும் என்றார். அதிர்ந்து போனார்கள் பாண்டவர்கள். பீஷ்மனோ, என்ன ஆகிட்டு கிருஷ்ணா உனக்கு என்று கோபத்துடன் கேட்டார். முதல் பாகம் என்பது நம் அளிக்கும் மரியாதை அல்லவா? அதை அந்த பாவி சகுனிக்கா வழங்க வேண்டும் என்று கோபித்தார். வீரமரணம் என்பது
கோவித்தார் பீஷ்மர். வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து உயிரை விடுவது மட்டுமல்ல வீரமரணம். தான் கொண்ட கொள்கைக்காக எத்தனை தடை வந்தாலும் தன் லட்சியத்தை நிறைவேற்றி பின் கடமை முடிந்தது என உயிர் துறப்பதும் வீரமரணமே என்று கூறினார் கிருஷ்ணர். இந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பீஷ்மனை விட சிறந்தவன் சகுனி என்று கூறினார் மாதவன். கண்ணா, பீஷ்மரின் எண்ணமோ நிறைவேறாமல் போயிருக்கலாம். அதே நேரம் நாங்களும் போரில் தோற்கவில்லை. ஆனால் எங்களை அழிக்க வேண்டும் என்று அதே லட்சியம் கொண்ட சகுனியின் எண்ணமும் நிறைவேறவில்லையே என்று கேட்டார் அர்ஜுனன். போரில் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளை என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களே. அப்படிப்பட்ட உங்கள் வாரிசுகளை அளித்த பின்புமா அவருடைய லட்சியம் நிறைவேறவில்லை என்று கேட்டார் கிருஷ்ணர். அப்போது அந்த நிமிடம் அனைவரும் தலைகுனிந்து நின்றனர். அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியமோ துரியோதனை வெற்றி பெற வைப்பதுதானே. அது நிறைவேறவில்லையே அல்லவா? ஆனால் அவர்களோ அழிந்து விட்டார்களே என்று கேட்டார் அர்ஜுனன். எதை நினைத்து தன் வாழ்வை ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் சகுனி. ஒரு பக்கம் 100 எதிரிகள், மறுபக்கம் 5 எதிரிகளை வைத்து அவர்களை அழித்து உங்களை நடப்பினமாக்கியவனே சகுனி என்று கூறினார் கிருஷ்ணர். என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா என்று கேட்டார் துருதராஷ்டிரன். அப்போது கிருஷ்ணா கூறினார், கௌரவர்களை மட்டும் அழிப்பது சகுனியின் எண்ணம் அல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் அழிப்பதே சகுனியின் எண்ணம் என்று கூறினார் மாதவன். அதை தனி ஒருவனால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதால் மட்டுமே அவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே எதிரிகளை ஆக்கி நிறைவேற்றி கொண்டார் சகுனி என்றார் கிருஷ்ணர். பாம்பு என்று தெரிந்தும் நானே அதை வளர்த்து விட்டேன் என்று வருந்தினான் திருதராஷ்டிரன். அதற்கு கூறினார் கிருஷ்ணர், இங்கு இருக்கும் எவரையும் விட சகுனியே நல்லவன்தான். உங்கள் மகனை கொன்றதற்காக பீஷ்மனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவன் என்றார். அபிமன்யு மரணம் அடைந்ததற்காக ஜெயத்ரதனை கொல்ல நினைத்த அர்ஜுனன் நல்லவன் என்றார். பாஞ்சாலியின் சபதத்திற்காக கௌரவர்கள் அனைவரையும் கொன்ற பீஷ்மன் நல்லவர் என்றால், தன் கண் முன்னால் தன் குடும்பத்தினரை ஒவ்வொருவரும் உண்ண உணவின்றி உயிர் இழப்பதை பார்த்து உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்களை விட மிகவும் நல்லவன் என்று கூறினார் கிருஷ்ணர். இவ்வாறே கிருஷ்ணரின் பார்வையில் சகுனி தெரிந்தார். மிகவும் சிறந்தவராகவும் நல்லவராகவும் தெரிந்தார் சகுனி. நன்றி. முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது தத்துவம், நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். 4வது தத்துவம், சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினையே பார்க்கிறான். 5வது தத்துவம், மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும். 6வது தத்துவம், சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதே ஆகும். 7வது தத்துவம், எதை இழந்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். 8வது தத்துவம், அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் நிகழ்த்தியவை அல்ல, மாறாக விடாமுயற்சியினால் நிகழ்த்தப்பட்டவை. 9வது தத்துவம், ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. 10வது தத்துவம், எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்து உள்ளது,
ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். 11வது தத்துவம். எல்லோரும் தம்மை விட்டு விட்டு வேறு யார் யாரையோ சீர்திருத்த முயல்கின்றனர். 12வது தத்துவம். சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். 13வது தத்துவம். மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. 14வது தத்துவம். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். 15வது தத்துவம். செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய இந்த முக்கியமான வாழ்க்கை தத்துவங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றினால் வாழ்வின் உன்னத நிலையை அடைய முடியும். அதோடு கீதை கூறும் மகா மந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிப்பதினால் நாம் நம்முடைய பாவங்களை சுத்தமாக்கி இறை நிலையை அடைந்து பிரம்ம ஜோதியோடு இணையலாம். ஆத்மஞான நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. புராண கதைகளில் நிறைய நட்பு கதைகள் உண்டு. கிருஷ்ணர், அர்ஜுனர், துரியோதனர், கர்ணர், ராமர், சுக்ரீவர் என்று பல நட்பு கதைகள் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்தது குசேலரும் கிருஷ்ணருக்குமான நட்பு கதை. குசேலரும் கிருஷ்ணரும் சிறுவயது முதலாகவே நண்பர்களாக இருந்து வந்தார்கள். குசேலர் உண்மையான பெயர் சுதாமா என்பதாகும். மிகவும் சிரமப்படும் அந்தனர் என்பதனாலேயே அவருக்கு குசேலர் என்று பெயர் வந்தது. குசேலரும் கிருஷ்ணரும் சந்திப்பன்னி முனிவரின் ஆசிரமத்தில் சிறுவயது முதலாகவே குருகுல கல்வி கற்று வந்தார்கள். சந்திப்பன்னி முனிவரின் மனைவிக்கும் சந்திப்பன்னி முனிவருக்கும் இருவரும் தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து இருவருக்குமான மனம் கவர்ந்த சிஷியர்களாக இருவரும் இருந்து வந்தார்கள். குருகுல கல்வி முடித்ததும் அவரவர்கள் ஊருக்கு சென்று விட்டனர். வருடங்கள் பல உருண்டோடின. குசேலர் சுசிலா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கிருஷ்ணர் ருக்மணி தேவியை மணந்து கொண்டு மதுராவை ஆட்சி செய்து வந்தார். துவாரகையை ஆட்சி செய்து வந்தார். சுசிலாவிற்கும் குசேலருக்கும் குழந்தைகள் பிறந்தன. குசேலர் அடுத்த வேளை உணவிற்கே மிகவும் சிரமப்படும் ஒரு அந்தனராக வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்த பொழுதிலும் தினமும் கிருஷ்ணரது புகழையே சுசிலாவிடம் கூறி பேசி வந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாள் பொழுதும் கழிவது குசேலருக்கும் சுசிலாவிற்கும் மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு நாள் சுசிலா குசேலரை பார்த்து, நீங்கள் உங்களது சிறுவயது நண்பரான கிருஷ்ணரை ஒரே ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள் என்று கூறினார். உடனே குசேலர் இல்லை கிருஷ்ணரிடம் சென்று உதவி எதுவும் கேட்கக்கூடாது, அது தவறு என்று கூறினார். உடனே சுசிலா, உதவியாக நீங்க கேட்க வேண்டாம், ஒரே ஒரு முறை சென்று அவரை பார்த்து வாருங்கள் என்று கூறினார். உடனே சுதாமாவும் சரி என்று செல்ல தயாரானாராம். அவர் எப்படி வெறுங்கையோடு சென்று பார்ப்பது சுசிலா என்று கூறினாராம். உடனே சுசிலா பக்கத்து வீட்டுக்கு சென்று சிறிதளவு அவளை கடனாக பெற்றுக் கொண்டு வந்து சுதாமாவிடம் சிறு துணி மூட்டையில் கட்டி கொடுத்து தங்களது நண்பரை போய் பார்த்துவிட்டு அவரிடம் இதை கொடுத்து வாருங்கள் என்று கூறினாராம். உடனே சுதாமாவும் அந்த அவிழ் மூட்டையை வாங்கி கொண்டு துவாரகைக்கு கால்நடையாகவே நடந்து சென்றாராம். துவாரகையை அடைந்தாராம். அங்கு சென்று பார்த்ததும் வீடுகள் அனைத்தும் மிகவும் பெரிய மாட மாளிகைகளாக இருந்ததாம். பார்த்து கொண்டே சுதாமா அரண்மனை வாயிலில் போய் சென்றடைந்தாராம். அரண்மனை வாயிலை சென்றடைந்ததும் அங்கிருந்த காவலர்கள் சுதாமாவை உள்ளே விடவில்லையாம். உடனே குசேலர் சொன்னாராம், நான் சிறுவயது முதலாகவே கிருஷ்ணரின் நண்பர், தயவு கூர்ந்து நீங்கள் கிருஷ்ணரிடம் நான் சுதாமா வந்துள்ளேன் என்று சொல்லுங்கள், கிருஷ்ணர் வந்து என்னை பார்ப்பார் என்று கூறினாராம். உடனே ஒரே ஒரு தடவை காவலாளி சொல்லி பார்க்கிறோம் என்று கூறி உள்ளே சென்றார்களாம். உள்ளே சென்றதும் கிருஷ்ணர் ருக்மணி தேவியிடம் பேசிக் கொண்டிருந்தாராம். உடனே காவலர்கள் தங்களது இளம் வயது நண்பரான குசேலர் தங்களை காண வந்துள்ளார் என்று கூறினார். உடனே கிருஷ்ணர் ஓடோடி வந்து சுதாமாவை கட்டி கொண்டாராம். கட்டிக்கொண்டு உள்ளே வாருங்கள் அழைத்து சென்று அறுசுவை உணவுகள் படைத்து அவருக்கு தேவையான அனைத்து ராஜ உபசரணையும் செய்து அவரை மிகவும் விமர்சையாக கவனித்துக் கொண்டாராம். கிருஷ்ணரின் அறையிலேயே அன்று இரவு குசேலரை தங்க வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டாராம். அன்றைய பொழுது மிகவும் சிறப்பாக குசேலருக்கு சென்றதாம். மறுநாள் பொழுது விடிந்ததும் குசேலர் அங்கிருந்து புறப்பட தயாரானாராம்.
தயாராக கொண்டிருக்கும்போது கிருஷ்ணரிடம் விடைபெறச் சென்றாராம். உடனே கிருஷ்ணர், சுதாமா, நீ என்னை பார்க்க வரும்போது எனக்கு என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டாராம். இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு இத்துணூண்டு அவள் மூட்டையை எப்படி கொடுப்பது என்று சுதாமா தன் தலையை குமிந்து கொண்டாராம். உடனே கிருஷ்ணர் சுதாமா கையில் இருந்த அவள் சிறு துணி மூட்டையை வாங்கி கொண்டாராம். வாங்கி பிரித்து பார்த்தால் உள்ளே அவிழாம். சிறுவயது முதலாவே இது எனக்கு மிகவும் பிடிக்கும், இதை ஞாபகம் வைத்து நீ கொண்டு வந்ததற்கு மிகவும் நன்றி என்று கூறி அந்த அவிழை சாப்பிட்டாராம். சரி என்று சுதாமாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அங்கிருந்து சென்று வருகிறேன் என்று கூறி விடை பெற்றுக் கொண்டு தனது நாட்டிற்கு நடந்தே வந்து சென்றாராம். அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தால் அவரது சிறு குடிசை மாட மாளிகையாக மாறி இருந்ததாம். சுதாமாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லையாம். அடா, கிருஷ்ணர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்து விட்டாரே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். சுசீலா ஓடோடி வந்து, நீங்கள் கிருஷ்ணரை பார்க்க சென்ற உடனேயே நம் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான திருப்பத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார் என்று கூறி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், குசேலர் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணநாமமே பாடினாராம். நாமும் நம் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணநாமமே பாடினால் மழை போல வந்த கஷ்டங்களையும் பனி போல கிருஷ்ணர் நம்மளை விலக்கி விடுவார் என்று கூறி கிருஷ்ணநாமமே பாடுவோம் என்று சொல்லி, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று கூறி எனக்கு வாய்த்தளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். குருவருள் ஆன்மீக மைய அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் காயத்ரி, பதிவு எண் 421. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்த கலியுகத்திலே கொளுத்தி போடுதல், அடுத்தவர்கள் குடியை கெடுத்தல், மற்றவர்கள் வாழவே கூடாது என்று தலை தூக்கி நிற்கும் அதர்ம செயல்களுக்கெல்லாம் அடித்தளம் போட்டு கொடுத்த சகுனி பற்றியும், அந்த மகாபாரத சகுனி பற்றியும், இத்தனை அதர்மங்களையும் அழித்து தர்மத்தை காத்து நின்ற நமது கிருஷ்ண பரமாத்மா பற்றியும் தான். சகுனியா? சகுனி என்றால் என்ன? சகுனித்தனம் தானே அப்படின்னு நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். உண்மையில் சகுனி என்பவன் ஏன் அப்படி செய்தான்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பதை போல அவன் வளரும் சூழல் தான் அவனை அப்படி ஆக்கியது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்றால், மகாபாரதத்திலே பீஷ்மர் தன் தம்பி திருதராஷ்டிரனுக்கு சகுனியின் சகோதரி காந்தாரியை மணமுடித்து கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஒன்று என்ன நடந்தது என்றால், மணமுடித்து கொண்டு வந்த பிறகுதான் தெரிந்தது காந்தாரிக்கு சாதக தோஷத்தின்படி சிறு வயதிலேயே ஒரு ஆட்டை திருமணம் செய்து பழியிட்டு தோஷம் போக்கி இருக்கிறார்கள் என்று. பீஷ்மருக்கு ஒரே கோபம், எப்படி ஒரு விதவை பெண்ணை பாண்டவ வம்சத்துக்கே ராணி ஆக்குவது, இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் நம் குலத்திற்கே அவமானம் ஆகிவிடும் என்று சகுனியையும் அவர் தந்தை சுபாலரையும் அவர் சகோதரர்களையும் சிறையில் அடைத்து ஒரு நாளைக்கு ஒரு பிடி உணவு கொடுத்து அவர்களை துன்பப்படுத்தினார். அவர்கள் இறந்து போனார்கள். தன் கண்முன்னே தன் சகுனி தன் குடும்பம் சாவதை பார்த்து பார்த்து வன்மத்தை வளர்த்து கொண்டான். அதனால் தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய குரோதம். பாண்டவ தேசத்தை அழிக்க ஒற்றை ஒருவனாக காந்தார தேசத்தில் உருவெடுத்து வந்தான். ஆனால் நம்ம அனைவருக்கும் தெரியும், சகுனி எண்ணம் நிறைவேறவில்லை. பாண்டவர்கள் மட்டும்தான் இருந்தனர். சகுனியின் எண்ணம் நிறைவேறியது. எப்படி? கிருஷ்ணர் வருகிறார். அங்கிருந்து மகாபாரத போர் முடிந்தது. மகாபாரத போர் முடிந்து அனைவருக்கும் திவசம் கொடுக்க இருக்கிறார்கள். முதல் பூஜை பீஷ்மருக்கு வைக்கப்பட்டிருந்தது. அங்கே கிருஷ்ண பரமாத்மா அழகாக வருகிறார். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா வா வா, வண்ண வண்ண உடை உடுத்தி மண்ணாணி வா 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 என்று அழகாக வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா. வந்து பூஜை நடந்தேறிவிட்டதா, யாருக்கு முதல் பூஜை என்கிறார். அங்கே சொல்கிறார்கள் முதல் பூஜை குலத்தோன்றல் பீஷ்மருக்கு என்று. ஆனால் கிருஷ்ணர் ஒற்றுக்கொள்ளவே இல்லை. போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தவருக்கு தான் முதல் பூஜை என்றால், இவங்க முதல் தியாகம் ஒரு வீர மரணம் என்பது என்ன? எதிரியை வீழ்த்துவதா? இல்லை. தான் கொண்ட லட்சியத்துக்காக, தான் கொண்ட கொள்கைக்காக அத்துணை தியாகங்களையும் செய்து அது அதர்மத்தை தான் என்ன நோக்கத்திற்காக அந்த பூமிக்கு படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை வெல்வதுதான் உண்மையான லட்சியம். அதை செய்தவன் சகுனிதான். அவனுக்கு தான் முதல் பூஜை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அங்கு இருப்பவர்கள் மறுக்கிறார்கள். கிருஷ்ணர் சொல்கிறார், ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். தன் மகன் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொன்றான் அர்ஜுனன். தன் மகன் பீமனை கொல்ல நினைத்தான். துரியோதனை கொன்ற பீமனை கொல்ல நினைத்தான் திருதராஷ்டிரன். ஆனால் திரௌபதியை துரியோதனை கொன்று வீழ்த்தினான் பீமன். இவர்கள் செய்த அத்துணை அதர்மங்களும் தர்மங்கள் என்றால்
சகுனி செய்த அத்துணை அதர்மங்களும் தர்மங்களே என்று கிருஷ்ண பகவானே அவருக்கு சாட்சியாக நின்றார். அவனுடைய அத்துணை அதர்மங்களையும் தர்மமாக்கி தந்தார். உண்மையில் அவர் ஏன் அவரை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். உண்மையில் கிருஷ்ண பரமாத்மா நல்லவர், முக்காலத்தையும் உணர்ந்தவர். சகுனிக்கு மோட்சம் அளிக்கவே அவ்வாறு செய்தார். சகுனி கெட்ட எண்ணத்திற்காக கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருந்தாலும் உண்மையில் அவன் எதற்காக நினைத்திருந்தான் தெரியுமா? தான் கொண்ட லட்சியத்தை நிறைவேற்றுக்காக கிருஷ்ணர் ஒவ்வொரு அசைவுகளையும் அவன் அசை போட்டுக் கொண்டிருந்தான். அதனால் தான் அவனுடைய எண்ணம் நிறைவேறியது. கிருஷ்ணர் நினைத்தார், இந்த கலியுகத்தில் என்னை அதிக முறை நினைத்தவனுக்கு இருக்கும் போது ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் செத்த பிறகாவது அவனுக்கு நான் இந்த விதை ஒரு நல்ல மோட்சத்தை கொடுக்க முதல் பூஜையில் அவனுக்கு நான் செய்து விட்டேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். உண்மையில் கிருஷ்ணர் வாழ்க, கிருஷ்ணரோட புகழ் வாழ்க. கடவுள் ஒருவரால் மட்டும் நாம் செய்யும் நல்லதையும் கெட்டதையும் அலசி பார்த்து நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்க முடியும். நாம் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இறைவனை நினைக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க கிருஷ்ணர், வாழ்க கிருஷ்ணரின் புகழ். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கிருஷ்ணர் இந்து கடவுளான விஷ்ணுவின் 8வது அவதாரமாக வணங்கப்படுகிறார். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்தில் கண்டவர்தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினார். கம்சனை கொன்றும் பஞ்ச பாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார். பஞ்ச பாண்டவரில் 3ஆமவன் அர்ஜுனன். மகாபாரத காப்பியத்தில் இடம்பெறும் முக்கிய கதாபாத்திரங்களுள் ஒருவர். இவர் மிகச் சிறந்த வில் வீரர் ஆவார். இவர் வில்லின் பெயர் காண்டீபம். சிறந்த வில் வீரனான இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணனின் முதன்மையான சீடர், கிருஷ்ணரின் நண்பன். பகவத்கீதையானது குருட்சேத்திர போரின் முன் அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலாக மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையான சுவாரஸ்யமான உரையாடல்கள் மகாபாரதத்தில் கூறப்படுகிறது. மகாபாரதத்தில் உள்ள வேறு எந்த கதாபாத்திரத்தை விட ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் சிறப்பு கவனம் செலுத்தினார். அதனால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேரோட்டியாக மகாபோரில் பணிபுரிந்தார். பாண்டவரின் தலை சிறந்த வில்லாளியான அர்ஜுனருக்கு தேரோட்டியாக கிருஷ்ணர் தனது சேவைகளை வழங்கினார். இவ்வாறு கிருஷ்ணருக்கும் பார்த்தசாரதி என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தா என்று அழைக்கிறார். அர்ஜுனனை ஒரு செல்ல பெயர் கொண்டு அழைக்கிறார். கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் நர நாராயணன் ஜோடி என்று நம்பப்படுகிறது. அதாவது காலத்தின் சோதனையில் அவர்கள் நட்பு அசையாது. இந்த ஜோடி பத்ரிநாத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. அங்கே அவர்களுக்கு மிக முக்கியமான கோவில் ஒன்று உள்ளது. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே இருந்த நட்பை போல் நமது பழங்காலத்திலிருந்து வேறு எந்த நட்பும் கொண்டாடப்படுவதில்லை. அவர்கள் ஒரே ரதத்தில் இருக்கும் உருவப்படம் இன்றும் அவர் மனதில் பகிர்ந்துள்ளது, போற்றப்படுகிறது. பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் உள்ள உறவை தெய்வீகம் என்று மட்டுமே சொல்ல முடியும். அர்ஜுனனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் சரியான போர் நண்பர் உறவு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு சிறந்த நட்பை குறிக்கும் உறவின் பல அறிகுறிகள் உள்ளன. பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு கடவுள் அவதாரம், அர்ஜுனன் ஒரு மனிதன். இது மகாபாரதத்தில் பல்வேறு கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒருவருடன் உறவு தொடங்கப்படுகிறது. கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவர் குந்தியின் சகோதரர். இந்திரனை சாந்தப்படுத்திய பிறகு குந்திக்கு அர்ஜுனன் பிறந்தார். இது உலக அர்த்தத்தில் அவர்களின் உறவை நிறுவுகிறது. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையேயான நட்புறவுக்கு குரு சிஷ்யன் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. அர்ஜுனன் கிருஷ்ணரின் சகோதரி சுபத்திரையை மணந்த போது அவர்களுக்கிடையான பந்தம் மேலும் வலுவடைகிறது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனரின் நண்பன் மட்டுமல்ல, அவர் அர்ஜுனனை எல்லா நேரத்திலும் வழிநடத்தினார். விஸ்வரூப காட்சியை அவருக்கு காண்பித்தார். கிருஷ்ணரை மட்டும் நேசித்தவன் அர்ஜுனன் அல்ல. பல பக்தர்கள் கிருஷ்ணரை நேசிக்கிறார்கள். ஆனா பகவான் கிருஷ்ணர் ஒரு சிலரை மட்டுமே நேசிக்கிறார். இது ஒன்றுவே போதும். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வாழ்நாள் முழுவதும் நெருங்கிய நட்பை எவ்வாறு பேணுவது என்பதை வெளிப்படுத்தினர். ஒருவரை ஒருவர் எல்லையில்லா நேசித்தார்கள். ஆன்ம தோழர்களே, இந்த வார்த்தை அவர்கள் இருவருக்கும் பொருந்தும். யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும். கீதையின் வரிகள். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே நர நாராயண ஹரே ஹரே. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உன் புந்தியில் வயிற்று அடி போற்றுகின்றேன்.
கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. வாசுதேவ சுதம் தேவம் ஹம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். தலைப்பு: மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் பங்கு. முன்பொரு காலத்தில் பூமி தாயானவள் தனக்கு பாரம் தாங்க முடியவில்லை என பகவான் கிருஷ்ணரிடம் முறையிடுகிறாள். பகவான் கிருஷ்ணர் பூமாதேவியின் பாரத்தை குறைக்க வேண்டி அக்கிரமக்காரர்களையும் சண்டாளர்களையும் வேறறுக்க இப்பூமியில் அவதரித்து யது குலத்தில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக தோன்றி யசோதையும் நந்தகோபரும் கிருஷ்ணரை வளர்க்க வேண்டி தவம் செய்ததன் பொருட்டு அவ்விடத்தில் வளர்ந்து மாமனான கம்சனை வளைந்து கொண்டு வென்றவா என்று கூற்றுக்கிணங்க கம்சனை வேறறுத்து பால பருவத்தில் பல லீலைகளை செய்து வருகிறார். பின்பு குருவம்சத்தாருடன் தன்னுடைய தொடர்பை திருமண உறவுகளில் நடத்துகிறார். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு தன் தங்கை சுபத்திரையை மணமுடித்து கொடுத்தும் துரியோதனனின் மகளான இலக்கினை தன் மகனுக்கு மனம் முடித்தும் அவர்களுடன் திருமண உறவு கொண்டு நட்பு பாராட்டி வருகிறார். பின்பு பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வரும் சண்டையில் அவர்கள் இருவரும் பங்காளி சண்டையை பயன்படுத்தி அவர்கள் நடத்தும் விளையாட்டுகளை பகவான் கிருஷ்ணர் பீஷ்மரின் துணை கொண்டு பாண்டவர்களுக்கு உரிய இடத்தை இந்திரபிரஸ்தம் உருவாக்க அவர்களுக்கு உதவி செய்கிறார். இந்திரபிரஸ்தத்தில் விளையாட்டாக ஆரம்பித்த பகடையானது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மிகுந்த மன வருத்தத்தை உண்டாக்கி பகடையின் பொருட்டு வீடிழந்து நாடிழந்து தம்பியர்களை இழந்து திரௌபதியையும் இழக்கிறார் தர்மர். பின்பு துரியோதனன் சபையில் திரௌபதியை துகில் உரிய ஆணையிடுகிறான் மன்னனாகிய துரியோதனன். துச்சாதனன் திரௌபதியை துயிலுரிய சாடிசை துரியோதனன் சபையில் திரௌபதை ஆடையன் துரிந்த போது ஆதி மூலமென்றிட வாடிடாமல் மானம் காத்த வணையுமாறு சீலைகள் நாடி 1,00,000 மாக்கு கிருஷ்ணா. திரௌபதியின் மானம் காக்கிறார் பகவான் கிருஷ்ணன். பின்பு சகாதேவனிடம் அன்பு பாராட்டி குருட்சேத்திர போருக்கு பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். குருட்சேத்திர போரை தடுப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் 5 தன்னுடைய ஆலோசனை நடத்துகிறார். சகாதேவனிடம் இந்த போரை தடுப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா சகாதேவா என்று கேட்கிறார். பகவானே, உமக்கு மட்டுமே அது தெரியும் என்று கூறுகிறார் சகாதேவன். இல்லை, உனக்கு தெரிந்ததை கூறு என்று சொல்ல சகாதேவன் கூறுகிறார், கிருஷ்ணா, இந்த அரசாட்சியை கர்ணனுக்கும் முடிசூட்டி கொடுக்க வேண்டும். முதலாவதாக. 2வதாக அர்ஜுனனை கொன்றுவிட வேண்டும். 3வதாக திரௌபதியின் தலையை குழலை களைந்து விட வேண்டும். தலையில் உள்ள குழலை களைந்து விட வேண்டும். 4வதாக உன்னை கட்டிவிட வேண்டும் என்று கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே இம்மூன்றையும் எளிதாக செய்து விடலாம், என்னை எவ்வாறு கட்டுவாய் என்று கூறுகிறார். அந்த கணமே சகாதேவன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து பகவானின் பாத கமலத்தை நினைத்து மனதிலே
பகவானின் பாதத்தை தியானித்து கயிறை எடுத்து கட்டுவதாக அன்பினால் பிழைத்து கட்டுகிறார். பகவான் கிருஷ்ணர் என்னை விட்டு விடடா என்று கெஞ்சுகிறார். அப்பொழுது சகாதேவன் எங்கள் ஐவரையும் இந்த மகாபாரத போரில் காப்பதாக உறுதி கூறுங்கள், அப்போதுதான் விடுவேன் என்று கூறுகிறார். அக்கணமே உங்கள் ஐவரையும் காப்பதாக பகவான் கிருஷ்ணர் சகாதேவரிடம் சத்தியம் செய்து கொடுக்கிறார். அதையும் நிறைவேற்றுகிறார். பின்பு போர் என்று வருகிறது. குருட்சேத்திர போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அமர்ந்து அர்ஜுனனுக்கு வரும் அனைத்து துன்பங்களையும் தன்னுடைய சக்தியால் தடுக்கிறார். அர்ஜுனன் குருட்சேத்திர போர்க்களத்தில் கலங்கி நிற்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் செய்கிறார். அந்த பகவத்கீதையில் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்கிறார். எங்கெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் யுகம் தோறும் நான் தோன்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று வாக்கு கூறுகிறார் உலக மக்கள் அனைவருக்கும் அர்ஜுனன் மூலமாக. பின்பு பாண்டவர்களின் துணையோடு கௌரவர்கள் படைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார். கர்ணனின் கொடையை மெச்சி கர்ணனுக்கு நல்லொருள் புரிகிறார். தவ யோகிகளாலும் ஞானிகளாலும் கண்டறிய முடியாத பகவான் கிருஷ்ணர் யசோதையின் அன்புக்கு கட்டுப்படுகிறார். சகாதேவனின் அன்புக்கு கட்டுண்டார். பிறகு கர்ணனின் கொடையை கண்டு நெகிழ்ந்து தன்னுடைய விஸ்வரூப காட்சியை காண்பிக்கிறார். நாமும் பகவான் கிருஷ்ணரிடம் அன்பு பாராட்டி நடந்து கொண்டு பகவானின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அகத்தியன் தொட்டில் இட்டு தொல்காப்பியன் பாராட்டி மூவேந்தர் பாலூட்டி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்று கன்னி தமிழாய் செந்தமிழாய் வீற்றிருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு தலை வணங்குகின்றேன். என் தந்தை நீ, என் அன்னை நீ, என் இறைவன் நீ, என் ஈர்த்தாட்கொண்ட தலைவனும் நீ, என் சிந்தை நீ, என் செயலும் நீ, அச்செயலால் விளையும் செல்வமும் நீ, அச்செல்வம் வணங்கப்படும் தெய்வமும் நீ, என் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகின்றேன். அறிவின் துளிகள் பல அள்ளி வந்து புதுமைகள் பல படைக்கின்ற அறிவு வித்தகர்கள் ஆகிய அறிவு சூரியன்கள் ஆகிய நடுவர் பெரு மக்களை வணங்குகின்றேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு அல்லவா? அதற்கேற்றாற்போல் இப்போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வணங்குகின்றேன். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதெனில் பகவத்கீதையும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஆகும். தலைப்பென்னவோ சிறியதுதான், ஆனால் இதன் பொருள் வானளவை விட பெரியது. ஒரு பெரிய யானையை பிடித்து பானைக்குள் அடைக்க முடியுமா? முடியாதல்லவா? அது போல இந்த ஒரு 6 நிமிடத்திற்குள் பகவத்கீதையும் கிருஷ்ணனையும் பற்றி பேசி முடிக்க இயலாது. முடிந்தாலும் அடியே நான் முடிந்த கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். பகவத்கீதை என்பது ஒரு மதம் சார்ந்த புத்தகம் அல்ல, அது ஒரு வேத இலக்கிய நூல். மனிதனின் வாழ்வின் ரகசியங்களை உள்ளடக்கிய பொக்கிஷம் அது. மனித வாழ்வின் துன்பங்களை கண்டு வேறறுக்கவும் உலகில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களுக்காகவும் இறைவன் கிருஷ்ணனால் தன் திருவாயால் கூறப்பட்ட ஒரு பொக்கிஷமாகும் பகவத்கீதை. பகவத்கீதை 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் கொண்டு உள்ளது. பகவத்கீதை கூறப்பட்ட சூழ்நிலை யாது எனில், திருதராஷ்டிரனின் 100 மகன்களாகிய கௌரவர்களுக்கும் பாண்டவரின் 5 புதல்வர்களாகிய பாண்டவர்களுக்கும் இடையே மாபெரும் யுத்தம் நடப்பதற்கு சற்று முன்பாக யுத்த களத்தில் தன்னை இடித்து போரிட வந்துள்ள உறவினர்களை கண்டு மதிமயங்கி உடல் நடுங்கி கண்களில் கண்ணீர் வடிந்து காந்திபத்தை நழுவவிட்டு வில்வித்தையில் சிறந்த வீரனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணா என்று கிருஷ்ண பரமாத்மாவின் திருப்பாதங்களில் சரணடைந்த தருணத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நடைபெற்ற மிக நீண்ட உரையாடலின் கவிதை ஏடுதான் பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார், பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பருத்தன சிறுக்கும், சிறுத்தன பருக்கும், உணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், வெறுப்பன ஓப்பாம், ஓப்பன வெறுப்பாம். உலகில் பிறப்பதும் இறப்பதும் தோன்றுவதும் மறைவதும் வளர்வதும் தேய்வதும் இயற்கை தானே அர்ஜுனா. ஒரு மரத்தை பார்த்து இலை கேட்டதாம், என்னை ஏன் இவ்வளவு சீக்கிரமாக உடைக்கிறாய் என்று. நான் கிளைகளில் பசுமையாக இருந்த போது பாதுகாத்ததும் என் நிறம் சற்று மாறியதும் குணம் மாறியதா என்றதாம் அவ்விலை. அதற்கு அம்மரம் கூறியதாம், காய்ந்த சருகாகியின் வேரில் அல்லவா நீ உரமாக போகின்றாய், காய்ந்த சருகாகியின் வேரில் அல்லவா நீ உரமாக போகின்றாய் என கூறி அவ்விலையை ஆற தழுவி தன் வேர்களில் உரமாக
இந்த உடலுக்குத்தான் அழிவோ இந்த ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதை அர்ஜுனா நீ உணர வேண்டும். உடலுக்குத்தான் அழிவே தவிர இந்த ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதை அர்ஜுனா நீ உணர வேண்டும். ஒரு மனிதன் எதன் மீதும் பற்று கொள்ளுதல் கூடாது. தாமரையில் தண்ணீர் போல பற்றற்று வாழ வேண்டும். பற்று கொண்டால் ஆசை, களவு, கோபம், மயக்கம் ஏற்பட்டு அதில் மயங்கி அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஒரு மனிதன் கோபம், களவு, ஆசை, மயக்கம், சதி ஆகிய வஞ்சக குணங்களை தடுத்து வாய்மை, நேர்மை, தானம், தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, பிறருக்கு பலனை எதிர்பாராமல் உதவி செய்தல் ஆகிய நற்குணங்களோடு உன்னதமான மனிதனாக வாழ வேண்டும். இந்த உன்னத குணமுடைய மனிதனையே பகவான் கிருஷ்ணன் விரும்புகின்றார். பகவான் பாதத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் உன்னத குணங்களை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. இதை நான் ஒரு சிறிய கதை மூலம் விளக்க விரும்புகின்றேன். ஒரு சிறிய கதைதான், சற்று ஒரு நொடியில் முடிந்துவிடும். ஒரு வீட்டின் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கின்றான். அப்போது வீட்டில் இருந்த தாய் தன் மகனை அழைத்து பிச்சையிட கூறுகின்றார். அம்மாவும் பிச்சை இடுகின்றான். இதை கண்ட எதிர் வீட்டு மங்கையோ தானும் தன் மகனை அழைத்து பிச்சையிட கூறுகின்றார். எதிர் வீட்டு மங்கை நினைத்தால் சிறுவன் தானே பிச்சையிட்டால் பிச்சையின் அளவு சிறியதாக இருக்கும், அதனால் மற்றது எல்லாம் மிச்சம் என்று எண்ணினார். ஆனால் தாயோ தன் மகனை பிச்சையிட கூறியது தனக்கடுத்து தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் இறைவனை நாம் ஞான கண் கொண்டுதான் நோக்க வேண்டும். மூல கண் கொண்டு நோக்குதல் கூடாது. கடமையை செய்ய வேண்டுமே தவிர அதனுடைய பலனை எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் இறை சிந்தனையோடு, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று எண்ணல் வேண்டும். ஒரு மனிதன் கோபம் கொள்ளுதல் கூடாது. கோபம் கொண்டவன் தானும் அழிவான், தன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்து விடுவான். மதம் கொண்ட யானை எவ்வாறு ஒரு காட்டை அழிக்கிறதோ அது போல தானும் அழிவான், தன்னை சேர்ந்தவர்களையும் அழித்து விடுவான். அதனால் ஒரு மனிதன் பேராசையோ கோபமும் கொள்ளுதல் கூடாது. ஒரு பாலில் நெய் இருப்பது உண்மைதான், ஆனால் அதில் பாலில் திரியிட்டு விளக்கேற்ற முடியுமா? முடியாதல்லவா? அது போலதான் பாலுக்கும் நெய்யுக்கும் ஒரு உன்னத பந்தத்தை ஏற்படுத்தி நெய்யில் தான் திரியிட்டு விளக்கேற்ற முடியும். அது போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உன்னத உறவுகளை நாம் உணர்ந்தால் நாம் விளக்கை போல பிரகாசிக்கலாம். ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய தர்ம சிந்தனையில் இருந்து, ஆன்மீக குணங்களில் இருந்து வழி தவறுதலே கூடாது. மழை போல துன்பங்களும் துயரங்களும் சூழ்ச்சிகளும் வஞ்சகர்களால் நாம் பாதிக்கப்பட்டாலும் தர்ம வழியிலே நடத்தல் வேண்டும். தர்ம வழியில் இன்று விடுபடுபவன் என்றுமே வாழ்வின் உன்னத நிலையை அடைய முடியாது. பற்றற்றவன் தானே பரந்தாமன் பதம் அடைகின்றான். நாமும் பற்றற்றவனாய் இருத்தல் வேண்டும். அக்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலுமே மனிதன் எப்பொழுதெல்லாம் உடைந்து வீழ்கின்றானோ அப்போதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் பகவத்கீதை நம்மை வீடு கொண்டு எழ செய்யும். அதனால் நாம் எப்பொழுதும் கிருஷ்ண பரமாத்மாவின் பகவத்கீதையை வாழ்வில் நெறிகளாக கொண்டு இன்று இறை சிந்தனையோடு பகவான் திரு பாதத்தை சென்றடைய வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.